வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 12th ஃபஸ்ட் லெசனாக இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தினுடைய இரண்டாம் பாகம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாகத்தில் வந்து இந்திய அரசமைப்பினுடைய பொருள், அதாவது அரசமைப்புனா என்ன, ஒரு நாட்டிற்கு அரசமைப்பு எதற்காக வேணும், அதே போல் இந்திய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பானது, அப்புறம் இந்திய அரசமைப்பிற்கான மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இதெல்லாமே வந்து நம்ம முதல் பாகத்தில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதே போல் அரசியலமைப்புடைய கூட்டத்தொடர்கள் அதையும் பற்றி எப்பப்போ நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த பதிவில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பியல்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது முதலாவது சிறப்பியல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பானது நீளமான எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு. சரிங்களா? இந்திய அரசமைப்பு தான் உலகத்திலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பாக கருதப்படுது. நம்ம இந்திய அரசமைப்பு வந்து மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசு, சரிங்களா, மாநிலங்கள் அப்புறம் மத்திய அரசு, அதை தவிர்த்து இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்த பல்வேறு விதிகளை வந்து நம்முடைய அரசமைப்பானது கொண்டிருக்கு. அதே போல் நம்முடைய அரசமைப்பை உருவாக்கிய தலைவர்கள், சரிங்களா, நம்முடைய அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் வந்து இந்த அரசமைப்பை எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசமைப்புகளை ஆய்வு செஞ்சு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசமைப்பினுடைய மூலங்களில் இருந்தும் நம்முடைய அரசமைப்பை வந்து எடுத்து உருவாக்கி நமக்கு தந்திருக்காங்க. நம்முடைய அரசமைப்பு வந்து தனிநபர்களுக்கான உரிமைகளை வந்து ஒரு 3 பிரிவாக வந்து தருது. நம்முடைய அரசமைப்பு வந்து தனிநபர்களுக்கான உரிமையை வந்து எப்படியெல்லாம் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அடிப்படை உரிமைகளாகவும், அரசு கொள்கையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளாகவும், நிர்வாக செயல்முறை விவரங்கள் அப்படின்னு சொல்லி தனிநபருக்கான உரிமையை வந்து விரிவாக நம்முடைய அரசமைப்பு வந்து பட்டியலிட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்த சிறப்பியல்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அரசமைப்பானது நெகிழும் மற்றும் நெகிழாத தன்மை கொண்ட ஒரு தனித்துவமான அரசமைப்பு. சரிங்களா? இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டுமே கொண்ட ஒரு தனித்துவம். இதை எப்படி சொல்கிறாங்க? நம்முடைய அரசமைப்பு வந்து இறுக்கமானது அப்புறம் நெகிழ்வுத்தன்மை கொண்டது அப்படின்னா, நம்முடைய அரசமைப்புடைய அமலாக்கத்தினுடைய செயல்முறைகள் பிரகாரம், நம்ம அரசமைப்பில் வந்து ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதை அமல்படுத்துகிற செயல்முறைகள் மூலமாக தான் நம்முடைய அரசமைப்பானது இறுக்கமானது அல்லது நெகிழ்வை கொண்டதாக, சரிங்களா, இறுக்கமானது மற்றும் நெகிழ்வு ரெண்டுமே இருக்குது, சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னா சில சட்ட திருத்தங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சரிங்களா, சிறப்பு பெரும்பான்மையை வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும். அதே போல் ஒரு சில சட்டங்களுக்கு வந்து சாதாரண பெரும்பான்மை, சரிங்களா, சிம்பிள் மெஜாரிட்டியை வந்து நம்ம நிரூபித்தாலே போதும். அதனால தான் வந்து என்னது, இந்திய அரசமைப்பு வந்து இறுக்கமும் நெகிழ்வும் கொண்ட ஒரு தனித்துவமான அரசமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசமைப்பினுடைய முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த முக்கியமான ஒரு 4 தொடர்கள், சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி குடியரசு. சரிங்களா? இந்த 4 தான் இந்திய அரசமைப்புடைய முகவுரையில் இடம்பெற்றிருக்கு. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தை அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 42வது சட்ட திருத்தத்தின் பொழுது தான் முகப்புரையில் திருத்தமானது செய்யப்பட்டது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முகப்புரையில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தமானது செய்யப்பட்டிருக்கு. அப்படி திருத்தம் செய்யப்பட்டு அந்த முகவுரையில் வந்து ஒரு 3 வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, அதற்கப்புறம் ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 தொடர்கள் வந்து 3 வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது. இப்பொழுது வந்து இந்திய அரசமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை இல்லைன்னா சமயச்சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களாட்சி குடியரசாக இந்தியா வந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. சரிங்களா? பாருங்கள், இந்தியாவில் வந்து வயது வந்த அனைவருக்குமே வந்து வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டு, அந்த வாக்குரிமையின் காரணமாக ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் தங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக இந்தியாவில் மக்களே இந்தியாவை வந்து ஆள்கிறார்கள். சரிங்களா? அதாவது இந்தியாவில் வந்து என்னது, மக்களாட்சி நடைபெறுகிறது. மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியில் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, மற்றொன்று வந்து
மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி அப்படின்னா ஏதாவது ஒரு நாட்டிற்கான சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னா அந்த சட்ட திருத்தங்கள் தொடர்பான கேள்விகளை வந்து பொதுமக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சட்டம் இயற்றக்கூடிய வேலையில் பொதுமக்களே நேரடியாக பங்கெடுப்பாங்க. அதை வந்து நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுக மக்களாட்சியில் என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவாங்க. இதை வந்து மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இறையாண்மை. இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, இறையாண்மை அப்படின்னா உச்சபட்ச அதிகாரம். சரிங்களா? இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்லி நம்முடைய முகப்புரை அரசமைப்பு வந்து நமக்கு சொல்லுது. அப்படி இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தன்னுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை வந்து சரிங்களா எந்த விதமான வெளிநாட்டுகளுடைய தலையீடுகள் இன்றி நிர்வகிக்கும். சரிங்களா? இந்தியாவினுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகள் எதுவுமே தலையிடாது. அதுதான் வந்து எனது இந்தியாவினுடைய இறையாண்மை. அதை தான் வந்து சொல்லுது. இந்தியா வந்து எனது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு, மற்ற எந்த நாடுகளோட தலையீடுமே இல்லாமல் இந்தியா வந்து எனது உச்சபட்ச அதிகாரத்தோட சுதந்திரமாக நிர்வாகம் செய்யக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பில் வந்து சமதர்மம், நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தைகள் வந்து 42வது சட்ட திருத்தத்தில் தான் சேர்க்கப்பட்டது. சமதர்மம் அப்படின்ற சொல் வந்து 42வது திருத்த சட்டத்தின் மூலம் தான் இணைக்கப்பட்டது. அதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த சமதர்மம் அப்படிங்கிறது என்ன, இந்த சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சமதர்மம், முதலாளித்துவம் சரிங்களா, இந்த 2 பொருளாதாரங்கள் இணைந்து ஒரு கலப்பு பொருளாதார முறை தான் கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் வந்து ஒரு சமதர்மம். இந்தியாவில் வந்து என்னது முதலாளித்துவமும் இருக்கும், சமதர்ம முறையும் வந்து இருக்கும். இந்தியாவை வந்து ஒரு கலப்பு பொருளாதார நாடாக உருவாக்கியவர் யார் அப்படின்னா, முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதார நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இன்று வரைக்குமே இந்தியா வந்து என்னது ஒரு மிக்சடு எக்கானமிக்கு கண்ட்ரியாக தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை, 3வதாக இருக்கக்கூடிய வார்த்தை மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை அப்படின்னா என்னது, அரசுக்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான தனிப்பட்ட மதமுமே இருக்காது. அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக ஏற்றுக்கொள்ளாது. மாறாக என்ன பண்ணும்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையுமே சரிசமமாக பார்க்கும், அனைத்து மதங்களுக்கும் சரிசமமான அங்கீகாரமானது வழங்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து என்னது சமயச்சார்பின்மை. அரசானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இருக்காது, சார்பு இன்மை. சரிங்களா? இன்மைன்னா என்னது இல்லாமைன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? சில நேரம் கேள்விகள் கேட்கும் பொழுது மதச்சார்பு உள்ளது அப்படின்னாலும் நம்ம மதச்சார்புன்னு படிச்சுட்டு அது கரெக்டின் பண்ணிடக்கூடாது. அந்த வார்த்தை என்னது மதச்சார்பின்மை, இல்லைன்னா சமயச்சார்பின்மை, இல்லைன்னா மதச்சார்பு அற்ற, சமயச்சார்பு அற்ற அந்த வார்த்தை. சரிங்களா? அது சமயச்சார்பு இல்லாத அப்படின்ற பொருள் தரணும். சரிங்களா? அப்போ இந்தியாவில் அரசு மதம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் அனைத்து மதங்களுக்கும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்து என்னது மதச்சார்பினை கொண்டது. இந்தியா வந்து என்னது மதச்சார்பினை கொண்ட ஒரு நாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து என்னது மக்களாட்சி குடியரசு. மக்களாட்சிக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக இந்திய அரசு வந்து என்னது நிர்வகிக்கப்படுகிறது. அப்போ இந்தியா வந்து என்னது ஒரு மக்களாட்சி நாடு. அதே போல் மக்களாட்சி குடியரசு நாடு. குடியரசு அப்படிங்கிறத வந்து நம்முடைய அரசமைப்பில் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் நம்ம குடியரசு அப்படிங்கிறத எடுத்திருப்போம். குடியரசு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து முடியரசு அல்லாமல், முடியரசு அப்படின்னா என்னது மன்னராட்சி முறை இல்லாமல் குடியரசு முறைன்னா என்னது வயது வந்தோர் வாக்குரிமை மூலமாக தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசானது நிர்வாகம் செய்யுது. அதை தான் வந்து என்னது குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடியரசு அப்படிங்கிறது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக தான் அரசினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனால தான் வந்து என்னது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசனாக இருக்கார். சரிங்களா? அடுத்து வந்து இந்திய அரசமைப்பு நமக்கு வழங்கியுள்ள நாடாளுமன்ற ஆட்சி முறையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். சரிங்களா? நாடாளுமன்ற ஆட்சி முறையை வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். ஒவ்வொரு அரசு வந்து அரசு அமைக்கும் பொழுது, ஏதாவது இப்போ 2 கட்சிகள் இருப்பாங்க, இல்லை 2க்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து என்னது தேர்தலில் பங்கெடுப்பாங்க. தேர்தலில் பங்கெடுத்து வெற்றி பெற்ற கட்சிகள் வந்து அரசு அமைக்கும். அந்த அரசு வந்து என்ன பண்ணுறது, ஒரு அமைச்சரவை அமைப்பாங்க. அந்த அமைச்சரவை குழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைச்சரவை குழுவினுடைய செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட். அமைச்சரவை குழுவினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றம் தான் வந்து என்னது
அமைச்சரவையினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறதால இந்த முறையை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னது? அமைச்சரவை குழுவினுடைய செயல்முறைகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துகிற காரணத்தால் தான் இந்த ஆட்சி முறையை வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் நம்முடைய அரசமைப்பானது நமக்கு வழங்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த நாடாளுமன்ற முறையில் வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தில் எப்படி இருக்கும், அரசில் எப்படி இருக்கும்னா நிர்வாகம் வந்து நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது. சரிங்களா? அரசினுடைய நிர்வாகம் வந்து என்னது? நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது. நாடாளுமன்றத்தில் சரிங்களா, நாடாளுமன்றத்தில் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் அந்த அரசு வந்து நீடிக்கும். சரிங்களா? நமக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை எடுத்துக்கங்களே, 234 தொகுதி. 234 தொகுதியில் 118 தொகுதிகள் வெற்றி பெற்ற 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து என்னது? அரசை அமைப்பாங்க. அதுபோல் நாடாளுமன்றத்திலையுமே வந்து 543 தொகுதிகள். 543ல் பெரும்பான்மையான மக்களவை எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அந்த பார்ட்டி தான் வந்து என்னது? அரசை வந்து அமைப்பாங்க. அவருடைய ஆதரவு ஒரு வேளை கிடைக்கல, அவருடைய ஆதரவு இல்லை அப்படின்னா அந்த அரசானது கலைக்கப்படும். சரிங்களா? அப்போ நாடாளுமன்ற முறையில் வந்து அமைச்சரவை குழுக்கினுடைய செயல்பாடுகளை வந்து நாடாளுமன்றம் வந்து கட்டுப்படுத்துது. அதனால் அந்த முறையை நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்ற ஆட்சி முறை நிர்வாகத்தில் அரசில் வந்து நிர்வாகம் வந்து நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஒற்றை குடியுரிமை. இதுவுமே வந்து நம்முடைய அரசமைப்புடைய ஒரு சிறப்பியல்பு தான். ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறதையும் நம்ம பிரிட்டனில் தான் எடுத்திருப்போம். இந்திய அரசமைப்பு வந்து இந்தியர்களுக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. இந்த ஒற்றை குடியுரிமையை வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் ஒற்றை குடியுரிமையாக வழங்குது. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை, அதாவது அந்த ஒன்றியத்துக்கு, அதாவது சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குடியுரிமை தருவாங்க. அது தவிர ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே வந்து ஒரு குடியுரிமை இருக்கும், இரட்டை குடியுரிமை. ஆனால் இந்தியாவில் ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய ஒரு குடியுரிமை தான். அந்த ஒரு குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமே பொதுவானது. சரிங்களா? இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. மன்னிக்கணும், குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த குடியுரிமை சட்டம் எப்பொழுது இந்தியாவில் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 குடியுரிமை சட்டமானது இயற்றப்பட்டது. அந்த குடியுரிமை சட்டத்தில் 2015 பிப்ரவரி 27 அன்னைக்கு ஒரு திருத்தம் செய்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் குடியுரிமை சட்டம், மக்களவை, அதாவது 1955 குடியுரிமை சட்டத்தில் மக்களவையில் திருத்தங்கள் வந்து செய்கிறாங்க. என்னைக்கு? 2015 பிப்ரவரி 27 அன்றைக்கு 1955 குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்களை வந்து என்னது கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? குடியுரிமையை பற்றி நமக்கு அரசமைப்பில், அதாவது குடியுரிமை, இந்திய குடியுரிமை வாங்கிறது, இந்திய குடியுரிமை வந்து இழக்கிறது, இதை பற்றி எங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி தெளிவாகவே வந்து நமக்கு விளக்குது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து இந்தியாவில் பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் வந்து குடியுரிமை கேட்டு விண்ணப்பம் செய்தால் அந்த நபர்கள் வந்து கீழ் காணக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட தகுதிகளை வந்து நிறைவு செய்திருக்கணும். சரிங்களா? பதிவு அல்லது இயல்புரிமை. சரிங்களா? அதாவது குடியுரிமை வாங்குறதுக்கு 3 வழிமுறைகள், குடியுரிமை இழத்தலுக்கு வந்து 5 வழிமுறைகள் வந்து நம்முடைய அரசமைப்பு வந்து நமக்கு வழங்கியிருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது குடியுரிமையை வாங்கணும், ஒரு நபர் வாங்குறதுக்கு பதிவு அல்லது இயல்புரிமை மூலமாக ஒரு நபர் வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு சில தகுதிகளை வந்து அவங்க நிறைவு செய்திருக்கணும். அது என்ன? அந்த தகுதிகளை அவங்க நிறைவு செய்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்திய குடியுரிமையை வந்து என்னது வழங்கப்படும். சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவங்க தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ, ஒரு வருடம் இருந்தாலோ ஒரு நபர் வந்து இந்திய குடியுரிமை கேட்டு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா? ஆனால் சில அசாதாரண சூழல்கள் நிலவக்கூடிய நேரத்தில் இந்த தகுதிகளை வந்து தளர்த்தி கொள்வதுக்கும் நம்முடைய அரசமைப்பு வந்து என்னது நமக்கு வழிவகுக்குது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை முறை தான் வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு 18 வயது பூர்த்தியடைந்த இந்திய குடிமகன் அனைவரும் எந்த விதமான சாதி, மதம், பால், இனம் அல்லது தகுதி அடிப்படையில் எந்த விதமான பாகுபாடுமே இல்லாமல் ஒவ்வொரு நபரும் அவருடைய வாக்கை வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசமைப்பானது நமக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கு. அப்போ ஒரு நபருக்கு ஒரு வாக்குரிமை அப்படிங்கிற கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த 18 வயது நிறைவடைந்தோர் வந்து தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள். சரிங்களா? ஒரு நபர் ஒரு வாக்குரிமை அப்படிங்கிற
கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து என்னது 18 வயது நிறைவடைந்த நபர்கள் வந்து என்னது தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள். சரிங்களா? தேர்தலில் வாக்களிக்கும் போது தான் இவர்களுக்கு எந்த விதமான சாதி மத இன அப்புறம் தகுதி வேறுபாடுகள் எதுவுமே காட்டப்படுவது கிடையாது. சரிங்களா? 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக யார் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு முறையே நடக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை அவர்கள் தங்களுடைய வாக்கை வந்து செலுத்தி தங்களுடைய பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வந்து நம்முடைய அரசியலமைப்புடைய ஆர்டிகல் சரத்து உறுப்பு வந்து 326 வந்து நமக்கு வழங்குது. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா 1988 சரிங்களா 88 என்ன பண்ணுறாங்க, அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் 61வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தத்தை அறிமுகம் செய்கிறாங்க. அந்த 61வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக என்ன வந்து அவங்க அறிமுகம் செய்கிறாங்க, என்ன விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு வரைக்கும் 21 வயது அப்படிங்கிறது தான் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வயதாக இருந்தது. இந்த 61வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வயதானது 18ஆக குறைக்கப்பட்டது. இப்படி 18ஆக குறைக்கப்பட்டு அந்த சட்டத்திருத்தம் வந்து எப்பொழுது அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1989 அமலுக்கு வந்தது. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இந்தியாவில் வந்து நீதித்துறை அமைப்பை வந்து நம்முடைய அரசமைப்பு வந்து எப்படி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் வந்து நீதித்துறை அமைப்பை வந்து நம்முடைய அரசமைப்பு எப்படி வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான நீதித்துறை வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமானது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த நீதி அமைப்பை வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்கியிருக்கு. அதாவது நீதித்துறை சுதந்திரமானது அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதித்துறையினுடைய செயல்பாடுகளில் நிர்வாகமோ சட்டமன்றங்களோ நாடாளுமன்றமோ எந்த விதமான தலையீடுமே செய்யாது. சரிங்களா? நீதித்துறையினுடைய செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களுடைய தலையீடோ இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதித்துறை அமைப்பு வந்து என்னது, ஒரு தன்னாட்சி அட்டானமஸ் பாடி. சரிங்களா? அதே போல் அந்த நீதித்துறை வந்து எனது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கிடைமட்டமாக. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சரிங்களா, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது மற்ற கீழமை நீதிமன்றங்கள், இப்படி கிடைமட்டமாக. சரிங்களா? இந்த பொசிஷனில் கிடைமட்டமாக இந்த இந்தியாவினுடைய நீதித்துறையானது எனது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய செயல்பாடுகளில் நிர்வாகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எதுவுமே வந்து எனது தலையிட முடியாது. அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவினுடைய நீதித்துறை அமைப்பானது ஒரு சுதந்திரமான அமைப்பு மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட நீதி அமைப்பு. இதுவுமே வந்து என்னது நம்முடைய அரசமைப்புடைய சிறப்பியல்புகளை வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்து பாருங்கள், டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாசிச்சிட்றேன். ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில், சரிங்களா, இந்திய ஒருங்கிணைந்த நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றத்தின் கீழ், சரிங்களா, உச்ச நீதிமன்றத்தின் கீழ் வந்து உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்தின் கீழே தான் வந்து என்னது உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், அதற்கப்புறம் துணை நீதிமன்றங்கள், இது எல்லாமே இயங்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடிப்படை உரிமை. இந்தியா அரசமைப்பு நமக்கு இந்திய குடிமகன்களுக்கு வழங்கியதிலே மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது வந்து அடிப்படை உரிமைகள். சரி, இந்திய அரசமைப்பு வந்து ஒவ்வொரு இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்குமே ஒரு குறிப்பிட்ட, சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை வந்து அனுபவிப்பதை வந்து அடிப்படை கொள்கையாகவே அரசமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் ஒரு குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அடிப்படை கொள்கையாகவே அரசமைப்பு வந்து என்னது உறுதி செஞ்சுருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசமைப்பில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி 3 வந்து இடம்பெற்றிருக்கு. பகுதி 3 இடம்பெற்றிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் வந்து பகுதி 3 குறிப்பிடப்பட்டிருக்கா. அதே போல் எந்தெந்த தலைப்புகள், எத்தனை தலைப்புகளில் அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தலைப்புகளில் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த 6 தலைப்புகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து 14 சரிங்களா, நம்ம படிக்க மேக்ஸிமம் 14 தான் படிப்போம். 14 32 வரைக்கும் என்னது 36 வரைக்குமே அடிப்படை உரிமைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் அப்படியே பாக்ஸ் போட்டிருக்கும். அதுலேருந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி லைனில் போய் பார்த்தீங்கன்னா குரூப் 4லையும் சரி குரூப் 2லையும் சரி அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்தே ஆகும். சரிங்களா? முகப்புரையில் கேட்குறாங்க, அங்கே வேறு எங்கேயும் கேட்குறாங்க, அதிலெல்லாம் கேட்டாலும் கூட
குறைந்தபட்சம் ஒரு கேள்வியாச்சு அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. சரிங்களா? ஒன்று தனி மனித சுதந்திரம் தொடர்பான அடிப்படை உரிமை கேட்டுருவாங்க, இல்லைன்னா மொத்தமாக இருக்கிற 6 அடிப்படை உரிமைகள்லையுமே வந்து பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த 6 வகை என்ன, அடிப்படை உரிமைகளுடைய 6 வகை என்ன, 6 வகைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக வந்து சமத்துவத்துக்கான உரிமை. சரிங்களா? சமத்துவத்துக்கான உரிமை. அடுத்து சுதந்திரத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை. மூன்றாவது வந்து சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை. சரிங்களா? சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை. ஏன் அந்த எதிரான அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறேன்னா, ஒரு 2022 குரூப் 2 நினைக்கிறேன், அந்த தேர்வில் கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 அடிப்படை உரிமைகள் கொடுத்துட்டாங்க. அந்த 4 அடிப்படை உரிமையில் வேகமாக படிக்கும் பொழுது சுதந்திரத்தை சமத்துவ உரிமை நம்ம அப்படி தான் படிப்போம் பொதுவாகவே. ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிள் நம்ம அப்படி தான் படிப்போம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிராக அப்படி ஃபாஸ்ட்டாக போவோம். அப்போ சுரண்டலுக்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமைங்கிறத விட்டுருவோம். சுரண்டலுக்கான உரிமைன்னு படிப்போம். சில இடங்களில் மொழிபெயர்ப்பில் வந்து சுரண்டலுக்கான அப்படின்னு இருக்கும். அதாவது சுரண்டலுக்கானனா சுரண்டல் நம்மளை வந்து இந்திய மக்களை வந்து மற்றவர்கள் வந்து சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை தான், சுரண்டுவதற்கான உரிமை கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம அப்படி படிக்கும்போது சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, கல்வி உரிமை அப்படின்னு சொல்லி படித்து போயிடும். அப்போ அது பார்க்கும்போது என்னென்னா சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சுரண்டப்படுவதற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு உண்டான உரிமைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு அந்த டைமான டெம்ப்டில் பார்க்கும் பொழுது 4 ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது, இதில் எது தப்பு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேத்துக்கு ஏற்பட்டது. யாரெல்லாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸை தெளிவான கண்ணோட்டத்தோடு வந்து அணுகுனாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஆன்சரை கரெக்டாக போட்டிருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களே, எழுதிருப்பீங்க, எழுதினவங்க யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும் பொழுது அந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்தையும் தவறு இல்லாமல் எக்ஸாம் ஹால்லையும் சரி, நம்ம புத்தகத்தை படிக்கும்போதும் சரி, ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வார்த்தைகளை தெளிவில்லாமல் பார்த்துட்டு போனோம்னா தவறான தகவல்களை வந்து நம்ம சரியான தகவல்கள் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை. சரிங்களா? மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை. அடுத்து அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை. சரிங்களா? அரசமைப்பின்படி நிவாரணம் கோரக்கூடிய உரிமை. தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு சொத்துரிமை வந்து உறுப்பு 31A. சரிங்களா? உறுப்பு 31A இல்லைன்னா 31A அப்படின்றாங்க இல்லையா, 31A அதன் கீழே வந்து சொத்துரிமையானது இருந்துச்சு. அந்த சொத்துரிமையை வந்து பின்னால் எப்போ நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சொத்துரிமையானது நீக்கப்பட்டு பகுதி 300A. சரிங்களா? பகுதி 300A அதன் கீழ் வந்து ஒரு சாதாரண உரிமையாக வைக்கப்பட்டது. ஏன் சொத்துரிமையை நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நிலங்களை வந்து அரசு கையகப்படுத்தும் இல்லையா. இப்போ நமக்கு ரோடு போடுறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த நிலங்களை வாங்கிட்டு அரசு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை தருவாங்க. அப்போ அடிப்படை உரிமையில் சொத்து வந்து இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு என்ன சொல்லுவோம், எனக்கு அடிப்படை உரிமையில் சொத்து இருக்குது, என் சொத்தை வந்து அரசாங்கம் பறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உச்சநீதிமன்றத்தை போய் அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாகத்தான் 44வது சட்டத்திருத்தத்தில் சொத்துரிமையை வந்து என்ன பண்ணுறாங்க, அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு ஒரு சாதாரண உரிமையாக வச்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ 44வது சட்டத்திருத்தத்துக்கு பிரகாரம் சொத்துரிமை வந்து என்னது, ஒரு சாதாரண சட்ட உரிமையாக கருதப்படுது. அதனால் 31 அப்படிங்கிறது காலியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்முடைய அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. சரிங்களா? அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அந்த 6 வகையான அடிப்படை உரிமைகளுமே வந்து என்னது, நீதிமன்றத்தினால் நிலைநாட்டப்படுபவை. அதாவது நம்முடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாம் போய் நீதிமன்றத்தை அணுகலாம். அதை சொல்லக்கூடியதான் வந்து என்னது, பிரிவு 32. சரிங்களா? இந்த 32 அடிப்படையில் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தை நேரடியாகவே அணுகலாம். நம்முடைய அடிப்படை உரிமையானது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரிவு 32, அதாவது ஆர்டிகல் 32 உறுப்பு 32 பயன்படுத்தி நம்ம நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இதே இது உயர்நீதிமன்றம் வந்து இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்கு எடுக்கணும்னா அதற்கான பிரிவு வந்து பிரிவு 226. சரிங்களா? 226. இதை ஞாபகம் வச்சுக்கணும். உச்சநீதிமன்றம் அப்படின்னா 32, உயர்நீதிமன்றம்னா 226. பாருங்கள், ஒரு நபர், சரிங்களா, ஒரு நபர் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கருதினால், சரிங்களா, அடிப்படை உரிமைகள் அதாவது அவருக்கான அடிப்படை உரிமைகளை மீறி வேறு ஏதாவது செயல்பாடு நடந்துச்சுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று, இது போன்ற விஷயம், அப்புறம் வந்து என்னது
நமக்கு 21(a) என்ன வச்சுருக்காங்க, 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி. இதெல்லாம் வந்து எனது அடிப்படை உரிமையில் இருக்குது. அப்போ எனக்கோ இல்லை ஏதோ ஒரு குழந்தைக்கோ ஒருத்தர் வந்து கல்வி தர மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னது பிரிவு 32 வச்சு டைரெக்டாக அடிப்படை உரிமையானது மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேஸ் போடலாம். சரிங்களா? அதன் மூலயமா அவங்க அந்த கல்வியை வாங்கிக்கலாம், அடிப்படை உரிமையில் வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதே போல் மதம் தொடர்பானது. இப்போ நான் வந்து நமக்கு அரசமைப்பில் அடிப்படை உரிமையில் என்ன சொல்லியிருக்கு, விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குது, அந்த மதத்தை பரப்புவதற்கு உரிமை இருக்குது, அதற்கு எதிராக நம்ம வரி செலுத்தணும் அப்படின்னு இல்லை. யாராவது வந்து நீ உனக்கு பிடிச்ச மதத்தை பின்பற்றுவதற்கோ உங்களுக்கு பிடிச்ச மதத்தை பரப்புறதுக்கோ வரி கட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை எதிர்த்தும் வந்து என்ன பண்ணலாம், 32 வச்சு சுப்ரீம் கோர்ட்டை நம்ம கேட்டு அதுலேருந்து நம்ம நிவாரணம் வாங்கிக்கலாம், அதுலேருந்து நம்ம தீர்வை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? தீர்வு வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இந்த நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் அடைய முடியும். இதையொட்டி தான், இந்த விஷயத்தை ஒட்டி தான் நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்தினை நாடக்கூடிய உரிமை. சரிங்களா? பார்த்தீங்களா? நேரடியாகவே அடிப்படை உரிமை ஒரு நபருக்கு மீறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார்னா நீதிமன்றத்தை அந்த நபர் வந்து நாடி நிவாரணம் பண்ண முடியும். அப்படி அவர் நேரடியாகவே நீதிமன்றத்தை நாடுறதுக்காகத்தான் உறுப்பு 32 வந்து எனது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உறுப்பு 32 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து மக்களுக்கான நீதியை வந்து அது உறுதிப்படுத்துகிறது. மக்களுக்கான நீதியை வந்து எனது 32 உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் வந்து அடிப்படை உரிமைகள், சரிங்களா, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா அல்ல முழுமையானவை அல்லவா, மன்னிக்கணும் ஒரே மாதிரி சொன்னால் முழுமையானவையா அல்லது முழுமையானவை அல்லவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாமே முழுமையானவை அல்ல. சரிங்களா? முழுமையானவை அல்ல. சார் எப்படிங்க சார் முழுமையானவை அல்ல அப்படின்னா எப்படிங்க சார், எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அடிப்படை உரிமையில் ஒரு உரிமையை சொல்லுது, என்ன சுதந்திரத்துக்கான உரிமையில் ஒரு உரிமையை சொல்லுது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் இந்தியாவினுடைய எல்லா பகுதிக்கும் நம்ம பயணம் செய்ய முடியும், இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கும் நம்ம போய் குடியேற முடியும், நமக்கு பிடித்த எல்லா தொழிலையும் நமக்கு பிடித்த தொழிலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, இந்தியாவுடைய எந்த பகுதிக்கும் நாம் போய் வாழலாம் அப்படின்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நான் வாழணும் அப்படின்னா அதை வந்து விட மாட்டாங்கல்ல, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. அப்போ அதுதான். அதே போல் எனக்கு பிடிச்ச தொழில் செய்யலாம் அப்படின்னா பிடிச்ச எந்த தொழிலெல்லாம் செஞ்சிட முடியுமா, தவறான தொழில்கள் செய்யக்கூடாதுல்ல, தவறான தொழில்களை வந்து எனது அரசு அங்கீகரிக்காது, அது குற்றம். அப்போ அதுதான். அப்போ பிடிச்ச தொழில் செய்யலாம், ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நீ பிடிச்ச இடத்துல போய் குடியிருக்கலாம், ஆனால் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு தான் உகந்த தடைகள் வந்து விதிக்கப்படலாம். அதான் சொல்கிறாங்க, நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து இந்த அடிப்படை உரிமைகளில் தேவையான அளவுக்கான தடைகள் விதிக்கப்படலாம். அப்படி தடைகள் விதிக்கப்படுற காரணத்தால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல. மீண்டும் ஒரு முறை அழிச்சிட்டு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்திய அரசமைப்பு நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் வந்து இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு அடிப்படை உரிமைகளில் உகந்த தடைகள் வந்து விதிக்கப்படலாம். இதன் காரணமாகத்தான் இந்தியாவில் உள்ள அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை இல்லை. இதை கூட ஒரு கூற்று காரணமாக கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து கல்வி உரிமையுமே வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு சிறப்பியல்களில் மிக முக்கியமான ஒன்று. பாருங்கள், இந்திய அரசமைப்பின், சரிங்களா, அதாவது இந்திய அரசமைப்பின் 86வது திருத்தச் சட்டம். இந்திய அரசமைப்பில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தம் அப்படின்ற ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு உறுப்பு 21A அப்படின்ற ஒன்றை சேர்த்துருப்பாங்க. அந்த 21A இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களும் அப்படின்னா என்னது, அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை வந்து அடிப்படை உரிமையாக இணைத்திருக்கு. இந்திய அரசமைப்பு வந்து என்னது, அதில் வந்து 21A அப்படிங்கிறதுல ஆர்டிக்கல் 21A உறுப்பு 21A வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 முதல் 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச கட்டாய கல்வி வழங்குவதை வந்து என்னது அடிப்படை உரிமையாக இணைத்திருக்கு. அது வந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலயமா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின் மூலயமாக தான். சரிங்களா? 86வது திருத்தச் சட்டத்தின் மூலயமாக கொண்டு வந்தாங்க. அப்போதைய பிரதமராக இருந்தவர்
வாஜ்பாய் அவர்கள். அடுத்து பார்ப்போமா, இந்த 86வது சட்டத்திருத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குங்க. 2009 கொண்டு வந்தாங்க. கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை 2009 இந்த 86வது சட்டத்திருத்தத்தை அடிப்படையாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அடுத்து இந்த 86வது சட்டத்திருத்தத்தை அமலாக்கக்கூடிய வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாநிலமும் என்னது, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 6லேருந்து 14 வயதுக்கான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வியை வழங்கியே ஆகணும் அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரியான விதிகளை வகுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறார் இலவச கட்டாய சட்டம் பார்த்தீங்களா, சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 சரிங்களா. 2009 அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய வண்ணத்தில் இயற்றப்பட்டது சரிங்களா. அப்போ 21A குழந்தைகளுக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்திருத்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, 2009 குழந்தைகள் சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் சரிங்களா. நான் சாட்டா கட்டாய கல்வி சட்டம், சில நேரங்களில் கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு கூட கேட்பாங்க, இல்லைன்னா குழந்தைகள் கட்டாய கல்வி சட்டம், இல்லைன்னா இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், கட்டாய கல்வி சட்டம்னாலே என்னது 2009. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஆர்டிகல் 21A என்னது நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. முடிஞ்சு, அவ்வளோதான். அடுத்து அரசினுடைய வழிகாட்டு நெறிகள் பார்த்துடலாமா. அரசினுடைய வழிகாட்டு நெறிகள் இது எதில் இருக்குது, பார்ட் 4 இருக்குது. அரசினுடைய வழிகாட்டு நெறிகள் பகுதி 4 இருக்குது. பாருங்கள், அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பினுடைய 4வது பகுதி இடம்பெற்றிருக்கு. அதாவது அரசாட்சி நடக்குது, அந்த அரசாட்சி தொடர்பாக அரசு சில விஷயங்களை சில வழிமுறைகளை என்னது கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பகுதி 4 இடம்பெற்றிருக்கு. இந்த அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்துலேருந்து தான் இந்த அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த மூலம் எடுக்கப்பட்டது சரிங்களா. பாருங்கள், அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் பகுதி 4 இடம்பெற்றிருக்கு. இந்திய அரசமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் அப்படின்ற பகுதியாகும். அதாவதுங்க வழிகாட்டு நெறிகள் இருக்கு இல்லையா, என்னது அந்த வழிகாட்டு நெறிகளை தான் கொள்கை வழிகாட்டு நெறிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும், வழிகாட்டு நெறிகள் அப்படின்னா என்னது, அரசின் வழிகாட்டு நெறிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க, அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்போ இந்திய அரசமைப்பினுடைய ஒரு தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று சரிங்களா. இந்திய அரசமைப்பினுடைய தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று தான் என்னது இந்த அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்ற பகுதி. இதை இந்தியாவில் சமூக பொருளாதார நிதியை நிலைநாட்டக்கூடிய வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசினுடைய கொள்கை வழிகாட்டு நெறிகளை எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சமூக அரசியல் பொருளாதார நீதியை நிலைநாட்டக்கூடிய வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான, அதாவது இந்தியாவில் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சமூக நீதி பொருளாதார நீதி இதெல்லாம் என்னது நிலைநாட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கொள்கை நெறிகளை அரசு அமலாக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு இந்த கொள்கை வழிகாட்டு நெறிகளை அமலாக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, இலவச கட்டாய அடிப்படை கல்வி, அடுத்து வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை எனது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டுள்ளது சரிங்களா. அப்போ பாருங்கள், அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறையில் என்னென்ன இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம். இப்போ 8 மணி நேரம் வேலை, ஒரு வேலையை கல் உடைக்கிற வேலையை ஒரு ஆண் பார்த்தாலும் அதே சம்பளம் தான், ஒரு பெண் பார்த்தாலும் அதே சம்பளம் தான் சரிங்களா. இப்போ முன்பு காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்பொழுது எங்கள் தாத்தா அவங்க தாத்தா சித்தப்பா அவங்களாம் சொல்லுவாங்க, பெரியப்பா அவங்களாம் வேலை பார்க்கும் பொழுது ஆம்பளை ஆளுக்கு சம்பளம் 25 ரூபா, பொம்பளை ஆளுக்கு சம்பளம் 15 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வேலை தான் செய்வாங்க, 2 பேரும் சேர்ந்து வயலில் களை எடுக்க தான் போவாங்க. ஆனால் ஆம்பளை ஆளுக்கு ஒரு சம்பளம் பொம்பளை ஆளுக்கு ஒரு சம்பளம் தருவாங்க. அதைத்தான் இந்த கொள்கை வழிகாட்டு நெறிமுறையில் சொல்கிறாங்க. இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கை வழிகாட்டு முறையில் கொடுத்துருக்காங்க. அதே போல் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, அதே போல்
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வேலை பார்க்கலாம் அப்படின்ற குறிப்பிடத்தக்க விதிகளை வந்து அரசினுடைய கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொண்டிருக்கு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய பாகம் 4 தான் இருக்குதுன்னு பார்த்தோமா. அப்போ பாகம் 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், சரிங்களா, அடுத்து பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, சரிங்களா, பாருங்கள், முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசினுடைய உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் வந்து கூறப்பட்டிருக்கு. இதில் தான் வந்து அந்த கூட்டுறவு அதெல்லாமே வரும். அதே போல் பஞ்சாயத்து ராஜ் பஞ்சாயத்துக்கள்லாம் வரும். ஏன்னா நிர்வாகத்தை பரவலாக்கணும், எல்லா பக்கம் கொண்டு போகணும் அப்படின்லாம் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்கும். சரிங்களா? கூட்டுறவு வந்து 43ன்னு நினைக்கிறேன், பஞ்சாயத்து வந்து 40ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சடனாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாழ்வாதாரத்து, அதாவது இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்னது, அதாவது முதுமை, வேலையின்மை, இப்போ வயசானவர்னா அவங்களுக்கு வந்து என்னது, ஒரு முதியோர் ஓய்வூதியம் தர்றாங்க. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓய்வூதியம் தர்றாங்க. அதே போல் முடியாதவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரத்துக்கு, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, இந்திய குடிமக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டம், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கான சில முன்னுரிமைகள் தர்றாங்களே, ரிசர்வேஷன்ஸு, இது சம்மந்தமான. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும், இப்போ நீர் இருக்குது, நீரை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும், கரண்ட் இருக்குது, கரண்ட்டை எல்லோரும் சமமாக பயன்படுத்தணும். இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் எல்லாமே வந்து எதில் இருக்குது, இந்த பகுதி 4 இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளில் டிபிடிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிபிடிஎஸ்பியில் இருக்குது, அதில் இருக்குது. நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு, இந்த டிபிடிஎஸ்பியில், சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம நிலைநாட்ட முடியாது. சரிங்களா? நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிலைநாட்ட முடியாது. பாருங்கள், அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள், அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது இந்த பகுதி 4 இருக்கக்கூடிய அரசின் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கட்டாயம் அரசானது செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக நாம் நிலைநாட்ட முடியாது. நீதிமன்றத்தின் மூலமாக நாம் என்னது ஆர்டர் போட முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகளை வந்து இந்திய குடிமக்களுக்கு கொடுத்தாகணும், மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக வந்து என்னது ஆர்டர் போட முடியும். இதுதான் வந்து பகுதி 3க்கும் பகுதி 4க்கான முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸே தான். பகுதி 3 வந்து என்னது நீதிமன்றத்தின் மூலமாக நிலைநாட்ட முடியும், பகுதி 4 வந்து நீதிமன்றத்தின் மூலமாக நிலைநாட்ட முடியாது. அப்படி நீதிமன்றத்தின் மூலமாக, அதாவது அரசு வந்து அதை செயல்படுத்தாமல் போகலாம். ஆனாலும் அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறை இருக்கிறது எல்லாமே வந்து என்னது ஒரு நாட்டினுடைய அரசாட்சிக்கு மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய விஷயங்கள் தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த பகுதி 4 இருக்கிற விஷயங்களை வந்து அரசு வந்து ஒரு வேளை செயல்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆண் பெண் சம ஊதியம் கொடுக்குறாங்க, எல்லாரும் வேலை பார்க்குற உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயங்களை வந்து அரசானது நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த செயல்முறை வந்து அடிப்படை உரிமையை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. சரிங்களா? அடிப்படை உரிமையை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது. அப்படி அடிப்படை உரிமையை பாதிச்சுன்னா அந்த இடத்துல நீதிமன்றம் வந்து என்னது அடிப்படை உரிமையை பாதிக்கிறதுனால கேள்வி கேட்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம அடிப்படை கடமைகள் வந்து பார்க்க போகிறோம். அதே போல் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம யூஎஸ்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து அடிப்படை கடமைகள் பார்க்க போகிறோம். அடிப்படை கடமைகளை வந்து நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அடிப்படை கடமைகள் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது. எப்போ? 1976, அதாவது 1975-76 காலகட்டங்களில் நெருக்கடி நிலை இருந்துச்சுல. அப்போ அந்த நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இந்திய மக்கள் வந்து இந்தியாவுடைய பொது சொத்துக்களை வந்து சேதம் பண்ணாங்க. அதனால் வந்து அப்போ இந்திய மக்கள் வந்து இந்திய சொத்துக்களை வந்து வளங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்போ இந்திய குடிமக்களுக்கு வந்து என்னது ஒரு குறிப்பிட்ட கடமைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் சுரன் சிங் நினைக்கிறேன், சுரன் சிங் அவர்கள்ட்ட சொல்லி ஒரு அடிப்படை கடமைகள் லிஸ்ட்டாக கொண்டு வராங்க. அதில் அவர் கொண்டு வந்ததில் சில கடமைகளை நீக்கிட்டு இவங்க சில கடமைகளை சேர்த்து
நமக்கு வந்து 11 அடிப்படை கடமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, 11 அடிப்படை கடமைகள் வந்து என்னது வழங்கப்பட்டிருக்கு. எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் தான், 1976. ஏன் திரும்ப திரும்ப வருஷமோ சட்ட திருத்தமோ சொல்கிறேன்னா, திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பதிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா, 42 அப்படின்னாலே 1976ன்னு வரணும். சரிங்களா, 44 அப்படின்னாலே 1978 அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள். அரசமைப்பு பகுதி 4A. சரிங்களா, 4 வந்து என்னது கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள், 4A வந்து தான் என்னது அடிப்படை கடமைகள். அந்த உறுப்பு 4Aல 51A, இந்த 4Aல 51 அழிச்சிருக்காட்டே பாருங்க. 4Aல 51Aல வந்து என்னது நமக்கு அடிப்படை கடமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த 4Aல 51A அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. இந்த 51Aல தான் நமக்கு 11 அடிப்படை கடமைகளானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை கடமைகள் வந்து ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய அறக்கடமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய அறக்கடமைகள். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருடைய கடமைகள் வந்து கீழ்கண்டவாறு நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? பாருங்கள். அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அந்த அரசமைப்பினுடைய மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றுக்கு மரியாதை அளிக்கணும். இது வந்து முதல் கடமை. அடுத்து, நம்முடைய நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகள் என்னது அகிம்சை முறை, அதை வந்து பின்பற்றணும். அதே போல் நம்முடைய அரசமைப்புக்கு வந்து இந்திய குடிமக்கள் கீழ்ப்படியணும், தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், அதற்கு மரியாதை தரணும். இது வந்து என்னது அடிப்படை கடமையாக நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியாவின் இறையாண்மை, இந்தியாவின் ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். சரிங்களா, அப்போ இந்தியா வந்து என்னது ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும். இந்தியாவில் ஒற்றுமையும் ஒருமைப்பாடு இது எல்லாத்தையும் என்னது பாதுகாக்கணும். அடுத்து, நாட்டிற்கு தேவைப்படும் பொழுது நம்ம எல்லாரும் டிஃபென்ஸ் பண்ணணும். அதாவது என்னது நாட்டை தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கும் பொழுது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். அதாவது ஏதோ ஒரு வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ ஒரு போரோ ஏற்படும் பொழுது என்னது வீரர்கள் பற்றாக்குறையாக இருக்குது, நாட்டை காப்பாற்ற குடிமக்களை வாங்க அப்படின்னா நம்ம என்னது இந்திய குடிமகன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய சேவையை வந்து தருவதற்கு நாம் முன் வரணும். அடுத்து பாருங்கள், 5வது உரிமை பாருங்கள். மதம் மொழி சாதி வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் வந்து நாம் உருவாக்க வேண்டும். அடுத்து, பெண்களினுடைய மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கைவிடணும். சரிங்களா, மதம் சாதி மொழி வேறுபாடுகளை கடந்து எனது மக்களிடையே ஒருமைப்பாட்டையும் உலக அளவிலான ஒரு சகோதரத்துவத்தையும் வந்து நம்ம உருவாக்கணும். பெண்களுடைய மாண்பிற்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடாது. அடுத்து, நம்முடைய நாட்டினுடைய பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபை வந்து மதித்து பாதுகாக்கணும். சரிங்களா, அதாவது இந்தியா வந்து எனது ஒரு பன்மைத்துவமான நாடு இல்லையா, பல்வேறு இனம் கலாச்சாரம் மொழிகள் கொண்ட மக்கள் வாழ்கிறது. அப்போ அந்த பல்வேறு இனங்கள் இருக்கக்கூடிய பன்மைத்துவத்தினுடைய பண்பாட்டினுடைய வளமான மரபை அந்த வழிமுறைகளை வந்து நம்ம மதித்து பாதுகாக்கணும். அடுத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய வனங்கள், இந்தியாவுடைய பொது சொத்துக்கள் இருக்குல்ல, இயற்கை சொத்துக்கள், வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நம்முடைய இயற்கை வளங்களை வந்து நாம் பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததுக்காக பராமரிக்கணும். அனைத்து உயிர்களும் வந்து என்னது இந்தியாவில் வாழணும். நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய என்ன உயிரினம், இப்போ புலி இருக்குன்னா அதுக்கேற்ற நம்ம இப்போ அது ரெடி பண்ணி அதுக்காக காப்பாக வச்சுருக்காங்க இல்லையா, சிங்கம்னா அதுக்கான காப்பாக வச்சுருக்காங்க இல்லையா. இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா மிதக்கும் தேசிய பூங்காலாம் இருக்கு இல்லையா, அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கானது நம்ம மன்னார் வளைகுடாவில். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அது தவிர இந்தியாவில் எங்கெங்கே காடுகள் இருக்கோ, ஏரிகள் இருக்கோ, ஆறுகள் இருக்கோ, இயற்கை வளங்கள் இருக்கோ, அதை எல்லாத்தையுமே வந்து என்னது நம்ம பாதுகாத்து மேம்படுத்தி எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்ததாக அந்த இயற்கை வளங்களை வந்து நம்ம பராமரிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அறிவியல் ஆர்வம், மனித நேயம், தேடல் நெறி. அதாவது தேடல் நெறினா என்னது, ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு ஆசை இருக்கணும். சரிங்களா, அதே போல் அறிவியல் ஆர்வம் இருக்கணும். இந்திய குடிமக்கள்கிட்ட மனித நேயம் இருக்கணும். அதே போல் சீர்திருத்தம் இருக்கணும். ஆகியவற்றை வந்து நாம்
உருவாக்கி கொள்ளணும். இதை ஒரு முறை கேட்டிருப்பாங்க. அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமையாகாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்னது அறிவியல் ஆர்வம், என்னது அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அடிப்படை கடமை தான். கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏல கொடுத்துருக்காங்க. அடுத்து பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கணும். இந்தியாவினுடைய பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் வந்து என்னது பாதுகாக்கணும். அடுத்து பாருங்கள், நம்முடைய முயற்சிகள் மற்றும் சாதனைகளை வந்து மேன்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்றிருக்க வேண்டும். நாட்டை முன்னேற்றத்துக்காக நாம் தனிப்பட்ட முறையிலையும் சரி ஒரு கூட்டு செயல்பாடுகளையும் நம்ம சிறப்பு திறமை பெற்றிருக்கணும். எப்படி? நம்முடைய முயற்சிகள் மற்றும் சாதனைகளை உயர்த்தி நம்முடைய உயர்ந்த இலக்குகளை முன்னெடுத்து சொல்வதன் மூலமாக நாட்டை வந்து என்னது மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தக்கூடிய வண்ணத்தில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமானது. சரிங்களா? எனது 51K அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 51K பாருங்கள், 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பாளர்கள் வழங்க வேண்டும். அதாவது அடிப்படை உரிமையில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 21(a) கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை வழிகாட்டு நெறிமுறையில் 45 இருந்துச்சு. சரிங்களா? குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குறது வந்து கொள்கை நெறிமுறையில் இருந்துச்சு. அதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க 21(a)ன்னு சொல்லி 2002 86 சட்டத்திட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை அடிப்படை உரிமைகளில் சேர்த்து கொண்டு வராங்க. இப்படி இந்த வழிகாட்டு நெறிமுறையில் இருக்கக்கூடிய 45ஆவதாக இருந்த குழந்தைகளுக்கு கல்வி தரணுங்கிறது வந்து யாருடைய அடிப்படை உரிமையும் பாதிக்கிறதாக இல்லை. அதனால் அரசு வந்து அதை செயல்படுத்துச்சு. சரிங்களா? அப்படி செயல்படுத்தினாலும் அந்த குழந்தைகளுக்கு 6லேருந்து 14 வயசு இருக்க சின்ன பையனுக்கு உனக்கு கட்டாய கல்வி இந்தியாவில் இருக்குப்பா அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? தெரியாது. அப்போ அதை வந்து அவங்களுக்கு கல்வியை வந்து அடையணும், அந்த அடிப்படை உரிமையை அந்த குழந்தைகள் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு அவர்களுக்கு அந்த கல்வியை அடைய செய்வதற்கான வாய்ப்புகளை அந்த குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லித்தரணும். அப்போ அதை வந்து நமக்கு ஒரு கடமையாக்கியிருக்காங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுக்கோ சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும். கட்டாய கல்வி இருக்குது இந்தியாவில் வந்து என்னது இலவச கட்டாய கல்வி 14 வயது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வியை பெற செய்யணும், அந்த அடிப்படை உரிமையை பெற செய்யணும். இது வந்து என்னது நமக்கு 51K அப்படிங்கிற அடிப்படை கடமையாக 11வது அடிப்படை கடமையாக நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் வந்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படிங்கிற முறையை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து என்னது கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சியை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்தியா வந்து சிதைக்க முடியாத ஒன்றியமும், அதாவது சிதைக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னா என்னது மத்திய அரசு சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். இந்தியாவுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குது? சிதைக்க முடியாத டேமேஜ் பண்ண முடியாத சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டேமேஜ் ஆகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்ட என்னது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டர் தான் வந்து இந்தியா. சரிங்களா? இங்கே பாருங்கள், அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா நெருக்கடி காலத்தின் போது ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது. இப்போ நெருக்கடி காலம் வரும் பொழுது என்னது மாநில அரசு வந்து அது வந்து பெருசாக செயலிழந்து போயிடும். மத்திய அரசு தான் எல்லாத்தையும் என்னது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ நெருக்கடி காலத்தின் பொழுது இந்தியா வந்து எப்படி இருக்கும்? ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டதாக இருக்கும். சாதாரண காலத்தில் வந்து கூட்டாட்சி கொண்டதாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்தியாவினுடைய மத்திய அரசை வந்து சிதைக்க முடியாது, மாநில அரசை வந்து என்ன பண்ணலாம்? சிதைக்க முடியும். அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. சிதைக்க முடியாது அப்படிங்கிறனால என்னது நெருக்கடி காலம் வரும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கலைக்க முடியாது, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்க முடியும். அப்படிங்கிற காரணத்தால் இதை வந்து ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டிருக்கு. இந்தியா வந்து என்னது ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது என்பது இதனுடைய பொருள். சரிங்களா? அடுத்து ஒன்றியம் வந்து முழுமையான கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திய ஒன்றியம் வந்து என்னது ஒரு முழுமையான கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா, பட் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், கூட்டாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா நெருக்கடி காலம் வரும்பொழுது அது ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டதாக மாறிடுதே. அதனால தான் சில நேரங்களில் மட்டும்தானே இது, சாதாரண நேரங்களில் மட்டும்தானே இது கூட்டாட்சியாக இருக்குது. மற்ற நேரங்களில் வந்து எனது சிதைக்க முடியாத ஒன்றியம் இருந்தாலே அது வந்து எனது ஒற்றையாட்சி முறை தான். இருந்தாலும் இந்தியாவானது சில நேரங்களில் எனது ஒரு முழுமையான கூட்டாட்சியாக செயல்படலை. இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு கூட்டாட்சி முறை வந்து இந்தியாவில் செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டாட்சி வடிவத்தில் வந்து கூட்டாட்சி அமைப்பை வந்து இந்தியா கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு வந்து ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை இரண்டையுமே, சரிங்களா, அதாவது
பார்க்கும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இந்திய அரசமைப்பு வந்து எப்படி இருக்கும் அழிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க. பார்க்கும் பொழுது அதாவது வடிவத்தில் வந்து இந்திய அரசமைப்பு வந்து நமக்கு எப்படி வழங்கியிருக்கு, ஆட்சி முறையை கூட்டாட்சி முறை அமைப்பாக வழங்கியிருந்தாலும் இந்திய அரசமைப்பு வந்து ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை இது ரெண்டையுமே நேரம் மற்றும் சூழல் போன்ற தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை வந்து எனது இந்திய அரசமைப்பு கொண்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சி அமைப்பு முறையை கொண்டிருக்கா அப்படின்னாலும் கிடையாது. சரிங்களா? தேவைக்கு ஏற்றது போல் கூட்டாட்சியாவோ ஒற்றையாட்சியோ இருக்கக்கூடிய நிலையத்தை வந்து நமக்கு அரசமைப்பு வழங்கியிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு அப்படின்னா ஆமாம் கூட்டாட்சி நாடு தான். ஆனால் அது என்னது சில நேரங்களில் ஒற்றையாட்சியாக மாறும். கூட்டாட்சி போன்ற கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை கொண்டது போல தான். சரிங்களா? ஆனால் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. இப்போ ஒரு கூற்று கேட்குறாங்க, இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி நாடு. ஆமாம். அதே இது இன்னொருத்தில் மன்னிக்கணும், கூற்று வந்து இந்தியா வந்து என்னது ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லி கூற முடியாது அப்படின்னு சொல்லி காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை அப்படின்னு இருந்தாலும் கூட்டாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேரம் மற்றும் சூழலை பொறுத்து கூட்டாட்சி ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லி காரணம் வந்துச்சுன்னா இது போல் இங்கே கொஸ்டின்ஸ் வரும்பொழுது நீங்களாக கேள்விகளை உருவாக்கி பாருங்கள். சரிங்களா? நீங்களாக கேள்விகளை உருவாக்கும் பொழுது தான் தெரியும். இந்தியா வந்து என்னது ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடு கிடையாது. ஆனால் இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. குழப்பறேனா? திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான், புரிஞ்சவங்க திருப்பி கொடுக்க கவனிங்க. இந்தியாவில் வந்து ஒன்றியத்தை வந்து சரிங்களா ஒன்றிய அரசை வந்து என்னது சிதைக்க முடியாது. ஆனால் மாநிலங்கள் வந்து சிதைக்கக்கூடிய ஆட்சி முறை கொண்டிருக்கு. அதாவது நெருக்கடி காலத்தின் பொழுது தான் வந்து என்னது சிதைக்க முடியும். அதனால் நெருக்கடி காலத்தின் பொழுது இந்தியாவில் ஒற்றை ஆட்சி அதாவது என்னது மத்திய அரசு செயல்பாட்டில் இருக்குது. மத்திய அரசு குணாம்சம் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரிங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்து பாருங்கள், இந்திய ஒன்றியம் வந்து முழுமையான கூட்டாட்சி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு இதுதான் விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா கூட்டாட்சி முறை ஒற்றையாட்சி முறை இது ரெண்டையுமே நேரம் சூழல் போன்ற தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க வகையில் இருக்குது. அதனால தான் இந்தியா வந்து என்னது ஒரு முழுமையான கூட்டாட்சி நாடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா வந்து என்னது ஒரு கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து என்னது கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறைன்னு சொல்லலாம். அதே போல் பார்க்கும் பொழுது வடிவத்தில் எப்படி இருக்கும் பார்த்தா வடிவத்தில் வந்து இந்தியா வந்து என்னது ஒரு கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருக்கு. இருந்தாலும் தான் என்னது இந்திய அரசமைப்பு கூட்டாட்சியும் சரி பார்க்கும் பொழுது ஓப்பனாக வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இந்தியா வந்து என்னது ஒரு கூட்டாட்சி முறை மாதிரி தெரியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், இப்படி இருக்கும், கூட்டாட்சி முறை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்திய அரசமைப்பு வந்து தேவைப்படும் பொழுது சூழலுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒற்றையாட்சியாகவும் மாற்றலாம், கூட்டாட்சியாகவும் மாற்றலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற முறை. இந்த நீதி சீராய்வு முறை அப்படிங்கிறத வந்து நம்ம நீதிமுறை எதுலேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா அமெரிக்க யூஎஸ்லேருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? இப்போ நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசமைப்பு இந்திய குடிமக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்படாமல் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? நீதித்துறைக்கு இருக்குது. அதே போல் நாடாளுமன்றத்தினுடைய நிர்வாக செயல்பாடுகளில் அந்த நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மட்டும் நீதித்துறை வந்து அதில் நாடாளுமன்றத்தினுடைய நிர்வாக செயல்பாடுகளில் தலையிடலாம் அப்படிங்கிற சுதந்திரமானது நீதித்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து இந்திய அரசமைப்புடைய சிறப்பு கூறுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே பார்த்துட்டு வரோம், சிறப்பு கூறுகள் தானே பார்த்துட்டு வரோம். அடுத்து பாருங்கள், நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்டது. சரிங்களா? நீதி அமைப்பும் நாடாளுமன்றம் வந்து என்னது ஒன்றுக்கொண்டு சமமான மேலாதிக்க அமைப்பு கொண்டது. பார்லிமெண்ட்டை பிரிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க? நிர்வாகம், சட்டமன்றம், நீதி அப்படி தானே பிரிப்பாங்க. சரி, அப்போ நாடாளுமன்றங்கிறது அங்கே நிர்வாகமும் இருக்குது, சட்டமீட்டுதல் சட்டமன்றமும் இருக்குது, அப்போ நீதித்துறை தனியாக இருக்குது. அப்போ இது மூன்றுமே சரிங்களா? அப்போ நாடாளுமன்றம்னா நிர்வாகம் சட்டமன்றம் ரெண்டும் வந்துடும். அப்போ நாடாளுமன்றமும் நீதி அமைப்பு வந்து என்னது ஒன்றுக்கொன்று சமமான ஒரு மேலாதிக்க தன்மை கொண்டது. நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இயற்றப்படக்கூடிய சட்டம் வந்து அரசமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை
செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம் நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீதி சீராய்வு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். நாடாளுமன்றம் வந்து ஒரு சட்டம் இயற்றுது. அந்த சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு சரிங்களா, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இந்திய அரசமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு, அதனுடைய அந்த கோர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து முரணாக இருந்துச்சுன்னா, அதுக்கு டிஃபராக இருந்துச்சுன்னா, அந்த சட்டத்தையும் அந்த சட்ட திருத்தத்தையும் வந்து செல்லாதது அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வந்து நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் வந்து என்னது, நீதித்துறைக்கு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு ஆக்டோ ஏதோ ஒன்று கொண்டு வராங்க, அது வந்து இந்திய அரசமைப்பினுடைய அடிப்படை தத்துவத்திலேயே மாறுபட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து என்னது செல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கள் நீதித்துறைக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னது, இந்தியா வந்து என்னது ஒரு மதச்சார்பற்ற நாடு சரிங்களா அப்படின்னு இருக்குது. அப்போ ஏதாவது மதம் சார்ந்து ஏதோ ஒரு மதத்திற்கு ஆதரவாகவோ ஏதோ ஒரு மதத்திற்கு எதிராகவோ ஏதோ ஒரு சட்டத்திருத்தங்கள் வந்துச்சுன்னா, இந்தியா வந்து என்னது ஒரு மதச்சார்பற்ற நாடு, நீங்கள் வந்து ஒரு மதத்திற்கு ஆதரவாக எந்த விதமான சட்டமும் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த சட்டத்திருத்தத்தை செல்லாததாக ஆக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்குது. அதைத்தான் வந்து என்னது நீதி சீராய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம்? இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்க்கலாமா? பாருங்க. ரைட். அடுத்து வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்திய குடியுரிமை, ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காண்பது தான் குடியுரிமை சரிங்களா. அப்போ குடியுரிமைனா என்னது, ஒரு நாட்டினுடைய சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் யார், ஒரு நாட்டினுடைய என்னது ஆர்த்தரைஸ்டு சிட்டிசன் யார் அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது தான் வந்து என்னது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இந்த குடியுரிமை சட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1955, குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்துதலை ஒழுங்குபடுத்துது. அப்போ குடியுரிமை சட்டம் வந்து என்ன செய்யுது, 1955 குடியுரிமை சட்டமானது குடியுரிமை வாங்குவதையும் மற்றும் உறுதிப்படுத்துவதையும், குடியுரிமை பெறுவதையும் உறுதிப்படுத்துவதையும் வந்து என்னது ஒழுங்குபடுத்த இயற்றப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த குடியுரிமை சட்டம் 1955. பாருங்கள், பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுதல் மற்றும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல் ஆகிய வழிகளில் குடியுரிமை பெற இந்திய அரசமைப்பு வழிவகை செஞ்சிருக்கு. பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுதல் மற்றும் ஒரு பகுதியில் வந்து நம்ம தொடர்ந்து வசித்தல் சரிங்களா. இந்தியாவில் வந்து இந்த நீண்ட காலமாக வசித்தல், இந்த வழிகளில் வந்து குடியுரிமை பெறுவ இந்திய அரசமைப்பு வந்து எனது வழிவகை செஞ்சுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் குடியுரிமையை வந்து விலக்கி கொள்வதுக்கும் ரத்து செய்யவும் விதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதில் இருக்குது, பார்ட் 2ல் சரிங்களா. பகுதி 2ல் விதி 5லேருந்து விதி 11 வரைக்கும் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். அடுத்து, இந்தியாவின் அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகளும் அவர்களுக்குரிய உரிமைகளும் அரசமைப்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகளும் அவர்களுக்கான உரிமைகள் என்ன, அயல்நாட்டில் இருக்கக்கூடிய அயல்நாட்டின் குடியுரிமை பெற்ற இந்தியா உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா. இப்போ இந்தியாவிலேருந்து போயிருப்பாங்க, வம்சாவளி போயிட்டு அங்கே அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க இந்தியாவில் வந்து திருப்பி இருக்காங்க, கொஞ்ச நாள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ இந்தியாவின் அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகள் அவர்களுக்கான உரிமைகள் இது எல்லாமே வந்து என்னது அரசமைப்பில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.4 இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சியை வந்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து என்னது நாடாளுமன்ற மக்களாட்சியை பார்க்க போகிறோம். பாருங்கள், உறுப்பு ஆர்டிகல் 79 உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது சரிங்களா. அப்போ 79 ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது, இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், திரும்பவும் காட்டுறேன். உறுப்பு 79 என்ன சொல்லுது, இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது அப்படின்னு சொல்லுது. ஈரவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் வந்து ஈரவை கொண்ட அமைப்பாக
இருக்கணும் அப்படிங்கிற தேவையினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த ஈரவை வந்து இந்திய அரசமைப்பில் ஏற்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து ஏன்னா இப்போ இந்தியா வந்து என்னது வடிவத்தில் கூட்டாட்சி போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவே என்னது ஈரவை இருக்கிறதுனால தான் அது வடிவத்தில் கூட்டாட்சி போல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கூட்டாட்சியிலுமே ஈரவைகள் இருக்கணும். ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட மக்களவை இருக்கணும். மாநிலங்களுடைய உரிமைகளை பேணுவதற்காக மாநிலங்களவையானது இருக்கணும். சரிங்களா? அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ ஏற்றுட்ருக்காங்க. இப்போ மேலவை, சரிங்களா, மேலவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாநிலங்களவை வந்து மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம், சரிங்களா, மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவமும் கீழவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மக்களவையில் மக்களுடைய பிரதிநிதித்துவம் கொண்டது. ஏற்கனவே சொன்னதான். மாநிலங்கள் அப்படிங்கிறது என்னது, மாநிலங்களவைக்கு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது வந்து நமக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து நம்ம எதுலேருந்து எடுத்திருக்கோம்? ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு வந்து உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் கொண்டிருக்க எல்லா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்கள் வந்து சட்ட மேலவைக்கு அனுப்பி வைப்பாங்க. சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றம் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் சட்டமன்றம் 234 பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் டிவிகே இருக்குது. டிவிகேயில் வந்து ஒரு 108 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 108 எம்எல்ஏக்கள் வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி எலைட் பண்ணி எனது மாநிலங்களவை உறுப்பினராக அனுப்புவாங்க. இந்த மாநிலங்களவை வந்து ஒருபோதும் கலைக்கப்படாது. சரிங்களா? மாநிலங்களவை வந்து என்னது ஒருபோதும் கலைக்கப்படாது. ஏன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பதவி காலியாக அதற்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பார்ட்டிஸுமே, அதாவது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே அவங்கள்ட்ட இருக்கிற எம்எல்ஏக்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்களுக்கான மாநிலங்களவை எம்பியோடைய சீட்டானது அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியும். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரவைகளும் தன்னுடைய இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களுடைய ஒற்றுமை, ஒன்றியத்தினுடைய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கிறது. சரிங்களா? இதுதான் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. 79 தான் வந்து என்னது நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் என்னது ஈரவைகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. 2 அவைகள் வந்து என்னது, ஒன்று மாநிலங்களவை, மக்களவை. மேலவை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழவை அப்படிங்கிறத மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை வந்து என்னது மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவமோ, கீழவைக்கு வந்து என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தால் கொண்டது தான். இந்த 2 அவையுமே அவற்றினுடைய இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களுடைய ஒற்றுமை மற்றும் ஒன்றியத்தினுடைய ஒருமைப்பாட்டுக்காக பாதுகாக்கிறதுக்காக பராமரிக்குது. சரிங்களா? செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நாடாளுமன்ற முறை. இந்தியா வந்து நாடாளுமன்ற முறை, குடியரசுத் தலைவர் முறை. அதாவது அமெரிக்காவில் வந்து என்னது குடியரசுத் தலைவர் முறை இருப்பாங்க. அதனால் அங்கே வந்து அதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து என்னது இந்தியாவில் வந்து நாடாளுமன்றம் பின்பற்றப்படுகிறது. நமக்கு ஒரு குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் இருக்கார். இப்போ நாடாளுமன்றத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 3 பிரிவாக இருக்குது. பாருங்கள், 79 தான் சொல்லுது. ஆர்டிக்கல் 79 என்ன சொல்லுது? நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது. மேலவை, இது வந்து கீழவை. இந்த 2 அவைகளை கொண்டது. குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளுடைய உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அப்போ குடியரசுத் தலைவரை யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளினுடைய உறுப்பினர்கள். ஈரவைகளுடைய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது. சரிங்களா? இப்போ கீழவைன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். மேலவைன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள், அந்தந்த மாநிலங்களுடைய எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க. சரிங்களா? அதே போல் மாநிலம் மற்றும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்கும் இல்லையா, அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எனது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்காளர் பட்டியல். இப்போ எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எனது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ். சரிங்களா? ஒன்லி வந்து என்னது எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, நியமிக்கப்பட்டவங்க கிடையாது. இப்போ மேலவைக்கு பார்த்தீங்கன்னா 12 பேர் நியமிப்பாங்க,
கீழவைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் நியமிப்பாங்க. அந்த நியமனம் செய்கிறவங்க கிடையாது. அதே இது பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றியத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட சட்டமன்றம் இருக்கு இல்லையா, புதுச்சேரி இருக்குது, இப்போ அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம், ஆனால் அதுக்கு சட்டமன்றம் இருக்குது. தமிழ்நாடு இருக்குது, அது வந்து ஒரு மாநிலம், அதுக்கு சட்டமன்றம் இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் யூனியனாக இருந்தாலும், யூனியன் ஸ்டேட்டாக இருந்தாலும், யூனியன் பிரதேசமாக இருந்தாலும், ஸ்டேட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்க இல்லையா, எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ், அந்த எம்எல்ஏஸ் இவங்க தான் வந்து என்னது அந்த எலக்டோரல் காலேஜில் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் வந்து என்னது குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த வாக்காளர் பட்டியல் படி தான் தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது வந்து ஒரு ரகசிய ஓட்டெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ரகசிய வாக்கெடுப்பில் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் 238 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு. அதாவது 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து ஓட்டு போட்டு மாநிலங்களவைக்கு 238 உறுப்பினர்களை வந்து என்னது தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. இதை தவிர 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சால் இந்த 12 உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுத்து அனுப்புன 238 பேர் தான் பங்கெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த அவையினுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலவை, அதாவது மாநிலங்களவையுடைய காலம் வந்து இது வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு. இதை வந்து என்னது கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய காலம், அதாவது பதவி காலம் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள். ஒருத்தர் வந்து மேலவைக்கு எம்பியாக போனார்னா அவருடைய பதவி காலம் வந்து என்னது 6 வருஷம். அதே போல் மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்களை வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் மாநிலங்களவை தேர்தலானது நடைபெறுது. அப்படின்னா என்னது, மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் பதவி முடிஞ்சிடும். அதற்கு பதிலாக மற்றவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் தான் வந்து என்னது மாநிலங்களவைக்கான தேர்தலானது நடைபெறுகிறது. அடுத்து மக்களவை பார்த்திங்கன்னா, இப்போ மக்களவைக்கான மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 238 + 12 = 250. சரிங்களா? மொத்த ஒரு ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 250. அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை கீழவை பார்க்க போகிறோம். கீழவையினுடைய மொத்த உறுப்பினர்கள் வந்து 550க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 550க்குள்ளே இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ, கீழவைக்கான மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545. சரிங்களா? 545 எம்பிஸ் கீழவையில். அதில் 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்தியா முழுவதும் வந்து என்னது 543 தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வெறும் 2 உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அப்போ நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் எனது பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எலெக்டட், யாரெல்லாம் மக்களால் எலெக்ட் ஆகிறாங்களோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளால் வந்து எலெக்ட் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து என்னது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கெடுப்பாங்க. அந்த விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்டதால் வந்து ஒரு சொசைட்டி வந்து உருவாச்சு. என்னது, ஆங்கிலோ இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலலாம் இருந்திருப்பாங்க. இந்த சர்பேட்டா படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் ஒரு கேரக்டர் வருவாங்க. சரிங்களா? அதே போல் நம்ம ஆடுகளம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்களாம் வந்து ஆஸ்திரேலியா போகிறது அப்படிலாம் பேசுவாங்கள்ல, அவங்க எல்லாமே வந்து என்னது ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் பீப்புள் தான். சரிங்களா? அப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தினர், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தினர் காலம், அவர்களுடைய காலம் வந்து 5 ஆண்டுகள். சரிங்களா? 2 உறுப்பினர்களை வந்து மன்னிக்கணும், 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர். அந்த 2 உறுப்பினர்கள் யார்? குடியரசுத் தலைவர் வந்து ஆங்கிலோ இந்தியாவிலேருந்து 2 பேர்த்த தேர்ந்தெடுப்பாங்க. அவர்களுடைய பதவிக்காலம், அதாவது மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த இடத்துல வந்து வெறுமனே காலம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இவங்களுக்கு மட்டும் காலம், அப்போ இவங்களுக்கு கிடையாது, இல்லை, மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்போ மேலவையினுடைய காலம் வந்து 6 வருஷம், கீழவையினுடைய பதவி காலம் வந்து 5 வருஷம். மேலவையை வந்து கலைக்க முடியாது, ஆனால் கீழவையை வந்து கலைக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கார். எப்பொழுது குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி
ஒரு அரசினுடைய பதவிக்காலமான 5 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே கலைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெரும்பான்மை நிரூபிக்கலைன்னா, இப்போ ஒரு அரசு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மக்களவையை வந்து கலைப்பாங்க. சரிங்களா? அதே போல் ஒரு சட்ட மசோதா ஒரு அமைச்சரால் நிறைவேற்றப்பட்டு அது தோல்வி அடைஞ்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து மன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லைன்னு அர்த்தம். அதன் காரணமாக வந்து அமைச்சரவை வந்து பதவி விலகணும். அப்போது வந்து அது கலைக்கப்படும். சரிங்களா? ஏன்னா பெரும்பான்மை இல்லைனாலே ஆட்சியானது கலைக்கப்படும், அமைச்சரவை கலைக்கப்படும். அதே போல் பிரதமர் அவர்கள் இயற்கை மரணம் இறந்து விட்டாலோ அவங்க அமைச்சரவை வந்து பதவி விலகி திருப்பி என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மையை நிரூபித்து திருப்பி அமைச்சரவை அமைப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு முறை பார்த்துடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம். ஆல்ரெடி 1 hour போயிடுச்சு. 2014 ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ 2014 ஆகஸ்ட் 1 இருந்து தான் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழ் வந்து பயன்படுத்தப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம் பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில், சரிங்களா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழே உருவான மதராஸ் மாகாணத்தினுடைய முதல் சட்டமன்றம் எப்போ 1952லேருந்து 57 அதில் வந்து ராஜாஜியினுடைய அரசு கொண்டு வந்து, ராஜாஜி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பொது தேர்தல் இந்தியாவில் 1952 நடத்தப்பட்டவனே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வந்து மதராஸ் மாகாணம் அப்போது வந்து மதராஸ் மாகாணமாக தான் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் அமைச்சரவையை யார் அமைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் தலைமையில், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தலைமையில் அமைக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜாஜி அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அடிப்படை கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை வந்து காமராஜர் எதிர்க்கிறாரு, பெரியார் எதிர்க்கிறாரு. அதனால் அந்த அடிப்படை கல்வி திட்டமானது விமர்சிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளுடன் ஆளும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினர் உட்பட இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். பார்த்தீங்களா, அந்த இவர் வந்து குலக்கல்வியை அறிமுகப்படுத்தினோன்னே, அடிப்படை கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினோன்னே எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பகுதியினர் கூட இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதில் முக்கியமானவர் காமராஜ் அவர்கள். சரிங்களா? இந்த திட்டம் வந்து சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க. பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் இதன் காரணமாக என்ன பண்ணுறாரு, 1954 ராஜாஜி அவர்கள் பதவி விலகிறார். அவர் பதவி விலகினோடனே 1954 காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அதான் சொல்கிறாங்க. பின்னர் முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் அமைச்சரவையில், அதாவது 1954 அரசினுடைய 54 பதவியேற்கிறார். அப்பொழுது காமராஜருடைய அமைச்சரவையில் யார் கல்வி அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சி சுப்பிரமணியம். அவர் தான் படத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சி சுப்பிரமணியம். அந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் 1954 காமராஜருடைய அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். சரிங்களா? எதிர்ப்பு கிளம்பினோடனே 54 ராஜாஜி பதவி விலகிறாரு. பதவி விலகினோடனே என்ன பண்ணுறாங்க, காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக வர்றாரு. அவர் முதலமைச்சராக வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அப்போது கல்வி அமைச்சராக இருந்தவர் யார், சி சுப்பிரமணியம் அவர்கள். அந்த சுப்பிரமணியம் அவர்கள் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை, அடிப்படை கல்வி திட்டத்தை ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதே சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாஜி அவர்களுடைய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் தொடரப்பட்டது. அதாவது நமக்கு இது தெரியும், ராஜாஜி வந்து குலக்கல்வியை கொண்டு வந்தாருன்னு தெரியும். ஆனால் ராஜாஜி தான் வந்து இந்த வருமான வரின்னு நினைக்கிறேன், ஒரு வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். சரிங்களா? டக்குன்னு வரமாட்டேங்குது, சாரி. ஏன்னா இந்த பாடத்துடைய கண்டென்ட்லேயே இருக்கிறனால வெளியிருந்து டக்குன்னு உருவி எடுக்க முடியல. சரி பாருங்கள், அவர் வேறு என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜாஜி ஆட்சியில் நிலமற்ற விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக சில நிலச்சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்களை என்ன பண்ணுறாங்க, தொடர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்தது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, அப்படி எதிர்த்தாங்க அப்படின்னா அதை எதிர்த்து ரத்து செய்கிறாங்க. அதே போல் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த நிலமற்ற விவசாயிகளுக்கான தொழிலாளர்களுக்கான
சட்டம் வந்து நல்லது அப்படிங்கிறனால அந்த சட்டத்தை தொடர்றாங்க. அடுத்து வந்து சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி, சரிங்களா, சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து எப்போ சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937, அதாவது 1935 மாகாண சட்டம் கொண்டு வராங்க இல்லையா, தன்னாட்சி சட்டம், மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்திய இந்திய அரசு சட்டம். அந்த சட்டம் கொண்டு வந்த அடிப்படையில் 37 ராஜாஜி அவர்கள் வந்து என்னது காங்கிரஸ் அமைச்சரவையை சென்னை மாகாணத்தில் அமைக்கிறார். அப்போ அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 மதராஸ் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செய்தார். சரி, அப்போ ராஜாஜி அவர்கள் வந்து அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கையை எப்போது தாக்கல் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937 எங்கள் மதராஸ் சட்டமன்றம் செனட் அவையில் மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செஞ்சார். அடுத்து பாருங்கள், 1967 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து என்னது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வந்திருப்பார். மன்னிக்கணும், அப்போது என்னது சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக வந்திருப்பார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடுனே வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார். சரி, CN அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். எப்பொழுது? 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அவரது ஆட்சியில் வந்து இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா 1968. சரிங்களா, அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணுறாரு, இந்து திருமண சட்டம் வந்து திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது எந்த விதமான புரோகித சடங்குகள் இல்லாமல் திருமணங்கள் மேற்கொள்ளப்படுற திருமணங்கள் வந்து என்னது அங்கீகரிக்கப்பட்டது. அவருக்கு அடுத்து பதவியேற்று 5 முறை, சரிங்களா, அண்ணா அவர்களுக்கு அடுத்து பதவியேற்று 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்த கருணாநிதி அவர்கள் பல சட்டங்களையும் எண்ணற்ற தீர்மானங்களையும் வந்து என்னது இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காரு. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்குள் முஸ்லீம்களுக்கும் சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவது. இதுதான் வந்து கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த கடைசியான சட்ட முன்வரைவு. சரிங்களா, முஸ்லீம்ஸுக்கு வந்து 3.5% தராங்கன்னு நினைக்கிறேன். 3.5% ரிசர்வேஷன், அதாவது பிசியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷனில் அதில் இருந்து எடுத்து பிசி முஸ்லீம்ஸ், சரிங்களா, பிசிஎம்னு சொல்லுவாங்க, பிசி முஸ்லீம்ஸ்க்கு 3.5% ரிசர்வேஷன். அதே போல் எஸ்சி எஸ்டிக்கான 18% ரிசர்வேஷனில் SCA, சரிங்களா, ஷெட்யூல் காஸ்ட் ஆஃப் அருந்ததியாஸ்க்கு வந்து 3% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்னது போஸ்டிங்லாம் அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ இது தெரிஞ்சுக்கணும். கருணாநிதி அவர்கள் கடைசியாக கொண்டு வந்த சட்ட முன்வரைவு எது? இடஒதுக்கீட்டுகள், அதாவது பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள்ளே முஸ்லீம்களுக்கு சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்குறது மற்றும் பட்டியல் இனங்கள் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குறது. இதுதான் வந்து கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த என்னது கடைசி சட்ட முன்வரைவு. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ADMK, சரிங்களா, அனைத்து இந்திய, சரிங்களா, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MG ராமச்சந்திரன், சரிங்களா, MG ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சியில், எந்த வருஷம் பாருங்கள், 1977 to 1987, 10 வருஷம் அவருடைய தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சுருக்காரு. அப்பொழுது வருவாய் நிர்வாகத்துறையில் வந்து குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அப்போ யாருடைய ஆட்சியின் பொழுது தமிழ்நாட்டில் வருவாய் நிர்வாகத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலராக கர்ணம் பதவி, சரிங்களா, அந்த கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டுறாரு. சரிங்களா, கர்ணம் அப்படிங்கிற பதவிக்கு முடிவு கட்டுறாரு. அதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலராக கர்ணம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் அவங்க தான் இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள் கர்ணம் அப்படிங்கிற பதவியை வந்து காலி பண்ணுறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமராஜ் அவர்கள் 1956 அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி
சத்துணவு திட்டமாக மேம்படுத்துகிறாரு. சரிங்களா, மேலும் விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக எம்ஜிஆர் அவர்கள் மேம்படுத்துகிறாரு. அடுத்து பாருங்கள், 1992 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, மண்டல ஆணையம் வழக்கு. சரிங்களா, மண்டல ஆணையம் தான் இது பிற்படுத்தப்பட்டோருக்கான இரண்டாவது ஆணையம் மண்டல ஆணையம். முதல் ஆணையம் வந்து காக்கா கலையல்கர் ஆணையம். நம்ம அந்தந்த பாடம் படிக்கும்போது பார்ப்போம். சரிங்களா, அப்போ 1992 நவம்பரில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, மண்டல ஆணையம் வழக்கு தீர்ப்பு தருது. அந்த தீர்ப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, அதாவது ரிசர்வேஷன் வந்து என்னது 50%க்குள்ளே இருக்கணும், 50%க்கு எக்ஸஸாக போகாமல் இருக்கணும். சரிங்களா, 50%க்கு என்னது எக்ஸஸாக போகாமல் இருக்கணும், அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு தருது. எப்போது, 1992 நவம்பரில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தருது. இதில் மண்டல ஆணையத்தினுடைய வழக்கில். இதை தொடர்ந்து தமிழகத்தில் என்ன பண்ணுறாங்க, பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அப்போ தற்பொழுது வர தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் எவ்வளோ தர்றாங்கன்னா 69% வந்து ரிசர்வேஷன் வந்து தரப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன், எதற்காக இது கொண்டு வந்தாங்கன்னா, 1992 மண்டல் கமிஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து 50% வந்து என்னது இடஒதுக்கீடு தரலாம் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு சட்டமன்றம் கூட்டப்பட்டு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்க பிற்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு இருந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% இடஒதுக்கீடு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த 69% இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா அவர்கள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மாற்ற முடியாத ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அதுவுமே நமக்கு பின்னாடி இருக்கும், பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், சில முக்கியமான தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கொடுத்து சில முக்கியமான தகவல் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் தனித்தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா, 234 உறுப்பினர்கள் வந்து என்னது, தமிழ்நாடுடைய மொத்த டோட்டல் கான்ஸ்டிடியூவன்சி. அதில் 18 அதாவது 189 பேர் வந்து என்னது பொது தொகுதி, 45 பேர் வந்து தனித்தொகுதி, அதுலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர், முதல் பொது தேர்தலை தொடர்ந்து என்னைக்கு தொடங்குச்சு, தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா 3/5/1952. சரிங்களா, 3/5/1952 அன்றைக்கி தான் என்னது தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரானது தொடங்குச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசமைப்பு உறுப்பு ஆர்டிகல் 333 கீழ் வந்து ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் வந்து எனது தமிழக சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா, அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் வந்து எனது நியமிக்கப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6/4/2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்துச்சு. சரிங்களா, 6/4/2021 தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் 16வது தமிழக சட்டமன்றம் 7/5/2021 அன்று அமைக்கப்பட்டது. சரிங்களா, அதாவது 6/4/2021 தமிழ்நாட்டில் வந்து என்னது சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு. அதை ஒட்டி வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் 16வது தமிழக சட்டமன்றத்தை வந்து துவங்குது. எப்போ அப்படின்னா, என்றைக்கு அமைக்கப்பட்டது சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 7/5/2021 அன்னைக்கு அமைக்கப்பட்டது. நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, மொத்த உறுப்பினர்கள் நமக்கு தெரியும், தனித்தொகுதி உறுப்பினர்கள் 45, மீதம் வந்து 189 என்னது பொது தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு, 1952 3/5 நடந்துச்சு. அது நமக்கு தெரியணும். சரிங்களா, அடுத்து ஆங்கில இந்திய பிரதிநிதி ஆளுநரால் நியமிக்கக்கூடிய சட்ட உறுப்பு எது, 333. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பொதுக்கணக்கு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பொதுக்கணக்கு குழு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தலாமா,
மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சரிங்களா, மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருத்தரை பொதுக்கணக்கு குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வச்சு அந்த குழுவினுடைய தலைவராக மக்களவையினுடைய தலைவரால் நியமிக்கப்படுறார். இதில் பார்த்தீங்கன்னா 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னன்னா, அந்த பொதுக்கணக்கு குழுவினுடைய தலைவரை நியமிக்கிறது யார்? மக்களவையினுடைய தலைவர். மக்களவையினுடைய தலைவர் யார்? மக்களவை சபாநாயகர். அவர் தான் நியமிப்பார். இதில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அதாவது யார் ஆட்சி செய்கிறாங்களோ அந்த கட்சியிலிருந்து தான் ஒரு உறுப்பினரை பொதுக்கணக்கு குழுவினுடைய தலைவராக சபாநாயகர் நியமிப்பார், ஸ்பீக்கர் நியமிப்பார். ஆனால் 1967-68 சரிங்களா, 67-68 எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தரை பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இந்த குழு மக்களவை தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவே. சரிங்களா, இந்த குழு மக்களவை சபாநாயகர் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற குழுவாகத்தான் கருதப்படுது. 1950 ஜனவரியிலிருந்து 2018 ஏப்ரல் வரைக்கும் இந்த குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கு. சரிங்களா, 1950 2018 வரைக்கும் பொதுக்கணக்கு குழு எவ்வளவு அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கு அப்படின்னா 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கு. 3 விஷயந்தான். சரிங்களா, மக்களவை உறுப்பினர்லேருந்து ஒரு உறுப்பினரை பொதுக்கணக்கு குழு தலைவராக யார்? சபாநாயகர் தேர்ந்தெடுப்பார். இதில் ஒரு விதிவிலக்காக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆளும் கட்சியிலேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. 1967-68 காலகட்டங்களில் எதிர்க்கட்சியிலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து 1950 2018 வரைக்கும் இந்த பொதுக்கணக்கு குழு 1596 அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கு. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, அடுத்து வாருங்க. அரசமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு. சரிங்களா, அரசமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு, அதாவது சட்ட திருத்தம் செய்கிறோம் இல்லையா, அதான். அப்போ அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விதியில் ஏதோ ஒரு திருத்தம் சொல்லக்கூடிய சட்ட முன்வரைவை அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வழங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. சரிங்களா, அந்த உறுப்பு 368 2 கீழ் வரக்கூடிய அனைத்து விதிகளுமே இதில் அடங்கும். உறுப்பு 368 2 கீழ் வரக்கூடிய அனைத்து விதிகளுமே என்னது? இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளும் கொண்டு வரலாம். இந்த சட்டத்திற்கான முன்வரைவை என்னது? மாநிலங்களவையிலும் கொண்டு வரலாம், மக்களவையிலையும் கொண்டு வரலாம். சரிங்களா, அப்போ அரசமைப்பு திருத்த சட்டத்துக்கான விதி 368 உறுப்பு 368 2 கீழ் வரக்கூடிய அனைத்து விதிகளுமே என்னது? அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவின் கீழ் வரும். அதே போல் ஒரு அரசமைப்பு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தினுடைய மேலவையிலையும் கொண்டு வரலாம், கீழவையிலையும் கொண்டு வரலாம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு 370. சரிங்களா, ஆர்டிகல் 370. அதாவது இந்த ஆர்டிகல் 370 மூலியமாக காஷ்மீருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்போம். சரிங்களா, அதாவது காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீர் மக்களை தவிர மற்றவர்கள் நிலம் வாங்கக்கூடாது, அவர்களுக்குன்னு ஒரு தனி குடியுரிமை, இது போன்ற சில சிறப்பு சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அதை பின்னாளில் இந்த ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அரசமைப்பு உறுப்பு 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்த அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. சரிங்களா, இந்த டேட் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 என்ன பண்ணுறாங்க? ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கிய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிறாங்க. அதாவது ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சு என்ன பண்ணுறாங்க? 2 யூனியன் பிரதேசம் லடாக்கு ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி யூனியன் பிரதேசமாக பிரித்து விட்ருவாங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான், அதனால் அதற்கு நாங்கள் எந்த விதமான சிறப்பு சலுகையும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 5ஆம் தேதி, சரிங்களா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 என்ன பண்ணுறாங்க? மன்னிக்கணும், ஆகஸ்ட் 15ன்னு நினைக்கிறேன். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கலாம். ஏன்னா சுதந்திர தின விழா அன்றைக்கி தான் அதை செஞ்சதாக படித்ததாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சரிங்களா, நான் செக் பண்ணிட்டு கூட கமெண்டில் போட சொல்கிறேன். சரிங்களா,
ஓகே, அடுத்து வந்து நம்ம சங்கரலிங்கனார் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், சங்கரலிங்கனார் அவர்கள் காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவர். 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தை சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். சரிங்களா, இதே காலகட்டங்களில் தான் பெரியார், ராஜாஜி அவங்கெல்லாம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைஞ்சிருப்பாங்க. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் அவர்கள் 1930 சரிங்களா 1930 எனது தண்டி யாத்திரை நினைச்சல உப்பு சத்தியாகிரகம் காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். காந்தி கூடயே போயிருக்கார். 1930 தண்டி உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கேற்ற யார்? சங்கரலிங்கனார் அவர்கள் இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை பிரித்து சென்னையை வந்து தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 1952 உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறார். சரிங்களா, பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போது சென்னை மாகாணம்ங்கிறது ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகள், ராயலசீமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் பெங்களூர் வரைக்கும், கேரளா முழுவதும், தமிழ்நாடு, ஒரு ஒடிசாவினுடைய கஞ்சம் பகுதி, சில பகுதி, இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து எனது மெட்ராஸ் பிரசிடென்சியாக சென்னை மாகாணமாக இருந்துச்சு. அதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தனியாக பிரித்து தெலுங்குக்குன்னு ஒரு தனி மாநிலம் வேணும், அதுக்கு தலைநகராக சென்னை வேணும் அப்படின்னு சொல்லி பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் 1952 ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறாரு. இந்த போராட்டத்தை தொடர்ந்து பெயர் மாற்றும் பிரச்சனை வந்து எழ ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து சங்கரலிங்கனார் என்ன பண்ணுறாரு, 1956 மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சங்கரலிங்கனார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, உண்ணாவிரதம் தொடங்குறாங்க. பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 இந்த நாள் ரொம்ப முக்கியம். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 அன்று விருதுநகரில் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார். பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திரா தனி மாநிலம் வேணும்னு சொல்லி 1952 ஆரம்பிக்கிறார். இதனால் என்ன ஆகுது, பல்வேறு பிரச்சனை வருது. சென்னை வந்து ஆந்திராவுக்கு போயிருமா, தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படின்ற பிரச்சனைலாம் வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு 4 வருஷம் கழித்து நம்ம சங்கரலிங்கனார் என்ன பண்ணுறாரு, ஜூலை 27 1956 விருதுநகரில், அவருடைய சொந்த ஊரான விருதுநகரில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார். இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா 75 நாட்கள் வந்து நடந்துச்சு. அந்த 75 நாள் நடந்து எந்த விதமான மாற்றங்களும் அறிவிப்பு வராதனால உடல் நலிவுற்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் சரிங்களா பொது உடைமைவாதி ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தோம். சங்கரலிங்கனார் அவர்கள் கேட்கலை. 75 நாளை தாண்டி அவருடைய உடல் வந்து என்னது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு அண்ணா, மாப்போசி, ஜீவானந்தம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உண்ணாவிரத்தை கைவிடுங்க, நம்ம அப்புறம் இதை வேறு வழியில் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர் அந்த உண்ணாவிரத்தை கைவிடாமல் 1956 அக்டோபர் 13 ரொம்ப முக்கியமான நாள், 1916 அக்டோபர் 13 அன்று அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தினுடைய 76ஆம் நாள் அவருடைய உயிரை நீத்தார். சரிங்களா, கீழே பாருங்கள் சில முக்கிய கூட்டங்கள், அதாவது சில சட்டத்திருத்தங்களுக்கு வந்து முடிவு எட்டப்படலை அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்ற கூட்டத்துக்கு அனுமதி வழங்கும். அப்படி நடந்த சில முக்கியமான கூட்டங்கள் அப்படின்னா மேலவை கீழவை இருக்கியா, 2 அவையுமே வந்து சேர்ந்து உட்காந்து ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. இந்த கூட்டம் எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கீழவையில் சரிங்களா, அதாவது நாடாளுமன்றத்தினுடைய கீழவையில் தான் கூட்டமானது நடைபெறும். அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையினுடைய சபாநாயகர் தான் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார். அப்படி நடந்த சில முக்கியமான கூட்டங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959-60 சரிங்களா, 1959-60 நடைபெற்ற ஒரு கூட்டம் மற்றும் மே 9 மே 1961 வரதட்சணை ஒழிப்பு சட்டம் தொடர்பாக ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக 2002 மார்ச்சில் ஒரு கூட்டமானது நடைபெற்றிருக்கு. இது ரெண்டுமே வந்து எனது முக்கியமான கூட்டம் சரிங்களா.
அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு தொடர்பாக கொடுத்துருக்காங்க. மதராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் கோரி தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து என்னது 27 ஜூலை 1956 13 அக்டோபர் 1956 வரைக்கும் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார், உயிர் நீத்திருப்பார். அடுத்து மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றத்துக்கான சட்டம் வந்து 14 சரிங்களா, பொங்கல் அன்னைக்கு சரிங்களா, 14 ஜனவரி 1969 தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மதராஸ் மாநிலம் பெயர் மாற்ற சட்டம் வந்து என்னது, எப்போது தமிழ்நாட்டுடைய பெயர் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னா 14 ஜனவரி 1969 அண்ணா அவர்களுடைய பீரியடில் தான் வந்து என்னது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் தான் நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள். அடுத்து பாருங்கள், தேர்வுக்குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்வுக்குழு, இந்த தேர்வுக்குழுவில் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. தேர்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குங்க. அந்த தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை வந்து சில குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு முறை வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் சரிங்களா, வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிற நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து தான் பிறந்தது. அப்போ தேர்வுக்குழு அப்படிங்கிறது எதுலேருந்து கிடச்சது, வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையினுடைய உறுப்பு, மாநிலங்களவையினுடைய விதிகள் மற்றும் நடைமுறையை விளக்கக்கூடிய உறுப்பு வந்து என்னது 125. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு, மாநிலங்களுடைய விதிகள் மற்றும் நடைமுறையை விளக்கக்கூடிய உறுப்பு வந்து என்னது 125. இந்த 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன் வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். அதாவது ஏதாவது ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தீர்மானத்தை மாநிலங்களவையினுடைய விதிகள் மற்றும் செயல்முறைகள் குழுவான நடைமுறை உறுப்பு 125 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது 125 தான் மாநிலங்களவையினுடைய விதிகள் மற்றும் நடைமுறைகள்லாம் விளக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழு இருக்கு இல்லையா, அந்த ஒரு குறிந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் வந்து சில குறிப்பிட்ட காரணத்துக்காக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க, இந்த சட்டத்திட்டத்தை பற்றி பரிசீலனை செய்வாங்க. அந்த தேர்வுக்குழுக்கு நீங்கள் அனுப்பி பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உறுப்பினரும் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த விதி 125 இருக்குது. அப்போ அந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா என்னது, தேர்வுக்குழுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படாது. சரி, இவ்வாறு தீர்மானம் வந்து கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக இருக்கணும். அதாவது கோரம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, குறைந்தபட்ச உறுப்பினர். இப்படி வந்து ஒரு நபர் வந்து தீர்மானம் கொண்டு வரணும், தேர்வுக்குழுவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு சரிங்களா, 1/3 மெஜாரிட்டி, 1/3 பங்கு உறுப்பினர்கள் தான் வந்து என்னது மினிமம், அந்த கோரம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, குறைந்தபட்சம். அந்த கோரம் அவையில் இருக்கணும், குறைந்தபட்ச அவர்கள் என்னது அவையில் இருக்கணும். இவ்வாறு முன்மொழியப்படக்கூடிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வந்து வெற்றி தோல்வியின்றி முடிந்தால் அவைக்கு தலைமை ஏற்பவருடைய முடிவு தான் இறுதி. ஏன்னா சபாநாயகர் தான், 2 பேருமே வந்து என்னது சமமான ஓட்டு இப்போ போட்டாங்க. இப்போ 45-45 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்போ விதி 100ஐ பயன்படுத்தி காஸ்டிங் ஓட் அப்படிங்கிற ஓட்டை சபாநாயகர் போடுவார். அதான் என்னது அவையினுடைய அவைக்கு தலைமை ஏற்பவருடைய முடிவு. அந்த முடிவு தான் இறுதி முடிவு. அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அதை போட்டு அந்த தீர்மானத்தை வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருவாங்க. சரிங்களா, சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென ஒரு துணைக்குழுவை வந்து தேர்வுக்குழு அமைத்து கொள்ளலாம். இப்போ ஒரு சட்ட முன்வரைவை வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பினர் வந்து தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு அந்த கோரம் நம்பர்ஸ் இருந்து அதில் என்னது 1/3 பங்கு கோரம் நம்பர்ஸ் தேர்வுக்குழுடைய மொத்த உறுப்பினரில் கோரம் நம்பர்ஸ் இருந்து அந்த தீர்மானத்தை பரிசீலனைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பரிசீலனைக்கு போச்சுன்னா அந்த முன்வரையில் இருக்கக்கூடிய ஏதேனும் சில விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படணும் அப்படின்னா வந்துருச்சு. அப்போ அதற்காக ஒரு துணைக்குழு தேவைப்படுது அப்படின்னா அந்த துணைக்குழுவை வந்து தேர்வுக்குழுவே அமைச்சிக்கலாம். அதை வந்து சபாநாயகர் அமைக்க மாட்டார். ஏதேனும் ஒரு துணைக்குழு தேவை அப்படின்னா
அந்த துணைக்குழுவை வந்து என்னது தேர்வுக்குழுவே அமைச்சுக்கலாம். இந்த செயல்முறையில் வந்து ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதை வந்து மாநிலங்களவை தலைவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லணும். சரிங்களா? இந்த செயல்முறையில் வந்து என்னது ஏதேனும் பிரச்சனைகள் ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அதை வந்து என்னது மாநிலங்களவையினுடைய தலைவருக்கு கொண்டு செல்லணும். பாருங்கள், இந்த விஷயம், இந்த தேர்வுக்குழு விஷயம் எங்கே நடக்குது? மாநிலங்களவையில். சரிங்களா? மக்களவையில் கிடையாது. சரிங்களா? மக்களவையில் என்னது மன்னிக்கணும், மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறை உறுப்பு 125 அதன் கீழ் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன் வரைவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு உறுப்பினரும் வந்து என்னது தீர்மானம் கொண்டு வரலாம். அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் சட்ட முன் வரைவே எனது தேர்வுக்குழுடைய பரிசீலனைக்கு போகும். அப்படி தீர்மானம் கொண்டு வரணும்னா மாநிலங்களவையில் அந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவினுடைய உறுப்பினர்களை கோரம் நம்பர்ஸ் 1/3 வந்து இருக்கணும். அப்படி முன்மொழியப்பட்டு அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வந்து ஏதேனும் வெற்றி தோல்வி அடைஞ்சுன்னா அந்த இடத்துல அந்த அவைக்கு வந்து தலைமையேற்பார் இல்லையா, அவருடைய முடிவு தான் இறுதியானது. சரிங்களா? அதாவது தேர்வுக்குழுடைய பரிந்துரைக்கு அனுப்பலாம் வேண்டாங்கிறது. அப்படி ஒருவேளை ஒரு சட்ட முன்வரைவில் வந்து எனது தேர்வுக்குழுக்கு போயிடுச்சு, அப்போ அந்த சட்ட முன்வரைவுடைய அம்சம் குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு துணைக்குழு வேணும் அப்படின்னா அந்த துணைக்குழுவை வந்து எனது தேர்வுக்குழுவே அமைத்து கொள்ளலாம். சரிங்களா? தேர்வுக்குழுவே வந்து என்னது அமைத்து கொள்ளலாம். இந்த நடைமுறையில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது கோரிஸ் வந்துச்சுன்னா, இந்த நடைமுறையில் ஏதாவது கேள்விகள் வந்துச்சுன்னா அப்போ தான் என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையே என்னது மாநிலங்களவையினுடைய தலைவருக்கு, அதாவது யார் மாநிலங்களவை தலைவர், யார் துணை குடியரசுத் தலைவர், அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரி, அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேணும். அப்போ வந்து என்னது அவருடைய முடிவு தான் இறுதியானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் பொழுது அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது 6 வாரத்திற்கு அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. நம்ம கூட்டம் பார்த்தோம் இல்லையா, பயங்கரவாத தடுப்பு சட்டம், வரதட்சணை ஒழிப்பு பார்த்தோம் இல்லையா, 1959, 60, அப்புறம் 61, அப்புறம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பார்த்தா கூட்டம். அதாவது ஒரு சட்ட முன்வரைவு ஏதாவது ஒரு அவை, மாநிலங்களவையோ அல்லது மக்களவை, ஏதாவது ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் வந்து அது வந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ மாநிலங்களவை இப்போ வந்து மக்களவை வந்து ஒரு சட்ட முன்வரைவை ஏற்றுக்கிட்டாங்க, மாநிலங்களவை வந்து என்னது சட்ட முன்வரைவை நிராகரிக்குங்க. அப்படி ஒரு நிலை இருந்தால் ஒரு ஆட்சேபனை எழும் பொழுது, சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுதோ அல்லது 6 வீக் 6 வாரத்திற்கு அதிகமாக அந்த சட்ட முன்வரைவில் இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், 2 அவைகளுடைய கூட்டத்தை கூட்டுறதுக்கான கூட்டியை தீர்வு காணலாம். குடியரசுத் தலைவர் தான் வந்து எனது கூட்டத்துக்கு அழைப்பிடுப்பார். அந்த முன்வரைவு வந்து அமர்ந்துள்ள ஈரவைகளுடைய மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை வந்து பெற்றுச்சுன்னா அந்த முன்வரைவு வந்து நிறைவேற்றப்படும். அப்போ 250 + 543 545, அப்போ இந்த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் இவங்களில் வந்து பெரும்பான்மையான வாக்கை வந்து அந்த முன்வரைவு, அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட முன்வரைவுக்கு 2 அவையும் சேர்ந்து என்னது ஓட்டி நடத்துவாங்க. அதில் பெரும்பான்மை வாக்கு வாங்குச்சுன்னா அந்த முன்வரைவு வந்து என்னது நிறைவேற்றப்படும். ஆனால் பண மசோதா இருக்கு இல்லையா, பண முன்வரைவு அல்லது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம், இது 2. சரிங்களா? ஒன்று பண மசோதா, அடுத்து நம்ம 368 வருது இல்லையா அரசியலமைப்பு திருத்த சட்டம், இது 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தை கூட்டி சட்டமாக்குறதுக்கு இந்திய அரசமைப்பு வந்து அனுமதிக்கப்படலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் வெற்றி பெற்றால் அதை வந்து மக்களவையில் தீர்மானம் நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு அனுப்பி வைப்பாங்க. மாநிலங்களவை வந்து 14 நாளைக்கு மேலே வந்து அதை வந்து ஏதாவது திருத்தம் செய்யணும்னு கொண்டு வந்தால் அவங்க அதை நிராகரித்து அனுப்பிச்சாங்கன்னா திருப்பி அனுப்பி அதை நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படி இல்லை 14 நாளைக்கு மேலே போய் ஆச்சுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் வந்து மக்களவை இருக்கிறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் வந்து அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுவாங்க. அதாவது 14 நாளுக்குள்ளே மாநிலங்களவை வந்து அந்த சட்ட திருத்தத்திற்கோ அந்த பண மசோதா அந்த இதுக்கு ஏதோ ஒரு இதுக்கோ அனுமதி தரலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிரும். சரிங்களா? அப்போ பண முன்வரைவுக்கும் எனது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு வந்து எனது கூட்டம் நடத்த முடியாது. ஆனால் மற்றதுக்கு வந்து கூட்டத்தை நடத்தி
தீர்வு காணலாம். சரிங்களா? இப்போ மக்களவையில் வெற்றி பெற்றுச்சு, மாநிலங்களில் வெற்றி பெறலை அப்படின்னா 6 வாரத்திற்கு மேலே இழுபறி இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், கூட்டத்தை கூட்டி ஓட்டெடுப்பு நடத்த சொல்லுவார். அப்போ அதில் வெற்றி பெற்றுச்சுன்னா வெற்றி, தோல்வி அடைந்தால் தோல்வி. இதுக்கு வந்து விதிவிலக்கு என்னென்னா பண மசோதாவும் மணி பில்லும் என்னது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம், இது ரெண்டுக்குமே வந்து கூட்டம் நடத்தணுன்ற அவசியம் கிடையாது. அதில் வந்து மக்களவையினுடைய அதிகாரம் தான் ஓங்கி இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த பாடம் வரும்பொழுது பார்ப்போம். மக்களவை மாநிலங்களவை அதிகாரங்கள் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஏன் அப்படின்னா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அது வந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு தான் அதிகாரம் அதிகம். அப்போ இவங்க பாஸ் பண்ண பில்லை அவங்க வந்து 14 நாள் வரைக்கும் டிலே பண்ணலாம். அப்படி 14 நாள் வரைக்கும் அவங்க டிலே பண்ணி எதுவுமே பண்ணலைன்னா அது தானாகவே சட்டமாக மாறிடும். சரிங்களா? இதோடு வந்து நமக்கு இந்த பாடமானது முடிவடைகிறது. கொஞ்சம் ரொம்ப டைம் டியூரேஷன் அதிகம்தான். சரிங்களா? ஒரு 1.25 மணி நேரம் போயிருந்தாலும் இன்னொரு 2 பாகமாக கூட நடத்தியிருப்பேன். சரி, ஒரு கண்டினியூட்டி விட்டு போயிடும் அப்படின்றனால தொடர்ச்சியாகவே வந்துட்டேன். சரிங்களா? எங்கேயுமே எனக்கு நிப்பாட்டணும், இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிலாம் தோணலை. அதனால் தொடர்ச்சியாக நடத்திட்டேன். பாருங்கள், பார்த்துட்டு ப்ராப்பரான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புரியலைன்னா 1க்கு 2 முறை கூட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பாடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.